குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம போன கிளாஸ்ல இருந்து செமிகண்டக்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாடர்ன் வேர்ல்டு அதுல செமிகண்டக்டரோட ரோல் என்ன அப்படிங்கிறத போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம சிலபஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு எந்த மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் ரிகார்டிங் செமிகண்டக்டர் எடுத்தா நல்லா இருக்கும் அதையும் பார்த்தோம். பிளஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 6 கொஸ்டின் செயின் மாதிரி வரும் அப்படின்ட்டு. பியூர் செமிகண்டக்டர், இம்பியூர்ல N டைப், P டைப், PN ஜங்ஷன் டயோட், டயோடஸ் ஃபார்வர்ட் பயாஸ், டயோடஸ் ரிவர்ஸ் பயாஸ், இந்த 6 கொஸ்டின் தொடர்ச்சியா வரும். இதுல ஒரு 2 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே 2 கொஸ்டின் பார்த்திருந்தாலும் திருப்பி நாம அந்த 2 கொஸ்டினையும் சேர்த்து தான் படிக்க போறோம். ஏன்னா எப்பயுமே இந்த 6 கொஸ்டின்ல இருந்து எந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம 6மே படிச்சுதான் ஆகணும். அப்பதான் நல்லா இருக்கும். அதனால ஒரு அட்டெம்ப்ட் என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா படிச்சிருவோம். அப்படி ஒரு அட்டெம்ப்ட் கம்ப்ளீட்டா படிக்கிறதுக்கு ஒரு மினிமம் இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கலாம். போன கிளாஸ் மாதிரி டீடைல்டு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல, ஒரு மினிமம் இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கலாம். செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் தான். டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக இந்த மெட்டீரியலோட ஆட்டிடியூட் கண்டக்டர் மாதிரி மாறும். டெம்பரேச்சர் குறைய குறைய இந்த மெட்டீரியலோட ஆட்டிடியூட் இன்சுலேட்டர் மாதிரி மாறும். ஒரு மெட்டீரியலுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் 2 டிஃபரெண்ட் ஆட்டிடியூட் வருது. அதனாலதான் இதை செமிகண்டக்டர்னு சொல்றோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, செமிகண்டக்டர்னா பார்சியலி கண்டக்டிங், விட்டு விட்டு கண்டக்ட் பண்ணும், அரைகுறையா கண்டக்ட் பண்ணும் அப்படி நினைக்கிறாங்க. கிடையாது. செமிகண்டக்டரோட ஆட்டிடியூட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் மாறுது. அதனாலதான் இது செமிகண்டக்டர்னு சொல்றாங்க. பியூட்டி பாயிண்ட், ஒரு மெட்டீரியலுக்கு 2 டிஃபரெண்ட் கேரக்டர் வருது வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் செமிகண்டக்டர் சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம். ஒரு சிலிக்கன் ஆட்டம்ல 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு ஜெர்மானியம் ஆட்டம்ல 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 14 எலக்ட்ரான்ஸையும் நாம டிஃபரெண்ட் ஆர்பிட்ல அந்த ஆர்பிட்டுக்கு சூட்டபிளா அலாட் பண்ணணும். 14 எலக்ட்ரான்ஸும் சர்க்குலர் ஆர்பிட்ல தான் ரிவால்வ் ஆகும், ஒரே ஆர்பிட்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் வரையும் ஃபில் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் வரையும் ஃபில் பண்ணலாம், அதுக்கு அடுத்த ஆர்பிட்ல ரூல் படி 18 வரையும் ஃபில் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு டோட்டலாவே 14 தான் இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 ஆர்பிட்ல 10 ஃபில் ஆயிருச்சு. அப்ப அதுக்கு அடுத்த ஆர்பிட்ல 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி 32ஐயும் டிவைட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, செகண்ட் ஆர்பிட்ல 8, தேர்ட் ஆர்பிட்ல 18, ஃபோர்த் ஆர்பிட்ல 32 வரையும் ஃபில் பண்ணலாம். டோட்டலாவே 32 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்ல 28 ஃபில் ஆயிருக்கு. அப்போ ஃபோர்த் ஆர்பிட்ல ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப சிலிக்கன் கம் ஜெர்மானியம், இதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் லீஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான் சொல்லுவோம். அதை செக் பண்ணி பார்த்தா 4ன்னு வருது. செமிகண்டக்டரா இருந்ததுன்னா டெஃபினட்டா வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருக்கும். இப்ப கார்பன்ல கூட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 தான் வரும். ஆனா கார்பன் செமிகண்டக்டர் கிடையாது. ஏன்னா கார்பன்ல இந்த ஆட்டிடியூட் இல்ல. டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா கண்டக்டரா மாறுறது, டெம்பரேச்சர் டவுன் ஆச்சுன்னா இன்சுலேட்டரா மாறுறது, அந்த ஆட்டிடியூட் இல்ல. அதனால கார்பனை செமிகண்டக்டர்னு சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு சிலிக்கான் ஆட்டமா டிரா பண்ண போறேன். எந்த ஆட்டமா இருந்தாலும் இன்டீரியரா நியூக்ளியஸ்ல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். சிலிக்கான் ஆட்டம்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு, நெக்ஸ்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, தேர்ட் ஆர்பிட்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஒரு மெட்டீரியல், ஒரு ஆட்டம்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரான் டு டிசைட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் மெட்டீரியல். அது இல்லாம நாம எனர்ஜி கொடுத்தாலும் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் வெளியே வரும்.
வேலன்ஸ் எலக்ட்ரான்னா நியூக்ளியஸோட வீக் டைப்ல இருக்கும். எனர்ஜி கொடுத்து இந்த எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதா ரொம்ப ஈஸி. இன்னர் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ்லாம் அவ்வளவு சீக்கிரம் வெளியே எடுக்க முடியாது. வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியஸ் ஸ்ட்ராங் டைப்ல இருக்கும். நீங்க பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து இன்னர் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானை வெளியே எடுத்தாலும் அந்த வேக்கண்ட ஃபில் பண்றதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் போய் அந்த இடத்துல அந்த வேக்கண்ட ஆக்குபை பண்ணும். அப்ப அல்டிமேட்டா வேலன்ஸ் எலக்ட்ரான் வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அட் தி எண்ட் வரும். அதனால நாட் ஒன்லி சிலிக்கான் ஆட்டம், நாட் ஒன்லி ஜெர்மானியம் ஆட்டம், எந்த ஆட்டமா இருந்தாலும் எந்த மெட்டீரியலா இருந்தாலும் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இம்பார்ட்டன்ட். அதனால நாம இவ்வளவு டீடைல்டா ஒரு ஆட்டமை டிரா பண்ணாம அந்த ஆட்டமோட நேமையும் ஒரு ரவுண்டையும் போட்டுட்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் ஹைலைட் பண்ணா போதும். செமிகண்டக்டருக்கு மட்டும்தான் இப்படி டிரா பண்ண சொல்ல வரல, எந்த ஆட்டமா இருந்தாலும் இப்படி டிரா பண்ணலாம்னு சொல்றேன். இந்த லெசன்ல இந்த மாதிரியான டிராயிங்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ட்ரோடக்ஷன் போதும்பா. இந்த இன்ட்ரோடக்ஷனை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 6 கொஸ்டினை படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்க இருந்து 1 hour பயங்கர இம்பார்ட்டன்ட். 6 கொஸ்டின் முடிக்கிறதுக்கு எனக்கு 1 hourல இருந்து 1 hour 5 minutes ஆகும். நல்லா தெளிவா கவனிச்சுட்டே வாங்க. நீ கவனிச்சிட்டாவே போதும், ஈஸியா எழுதிடலாம். ஸோ நல்லா தெளிவா கவனிச்சுட்டே வாங்க. நான் அப்பப்போ 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு டவுட் இருக்கான்னு கேட்பேன். டவுட் இருந்தா தயங்காம டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. இந்த 6 கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த 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 மெட்டீரியல் தான் இப்ப சப்போஸ் வந்து செமிகண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இந்த செமிகண்டக்டரை பர்ச்சேஸ் பண்ணி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி கண்டக்டரா மாத்துறது, இல்லைன்னா டெம்பரேச்சரை டவுன் பண்ணி இன்சுலேட்டரா மாத்துறது வேஸ்ட். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு செமிகண்டக்டரை வாங்கி கண்டக்டரா மாத்தணும், செமிகண்டக்டரை வாங்கி இன்சுலேட்டரா மாத்தணும் எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஏன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி நல்ல கண்டக்டர் கம் இன்சுலேட்டர் இருக்கு. உங்களுக்கு கண்டக்டர் தான் வேணும் அப்படின்னா நல்ல கண்டக்டர் நீங்க வாங்கிக்கலாம். இன்சுலேட்டர் தான் வேணும்னா நல்ல இன்சுலேட்டர் வாங்கிக்கலாம். செமிகண்டக்டரை வாங்கி அதை கண்டக்டரா மாத்துறது, செமிகண்டக்டரை வாங்கி டெம்பரேச்சரை டவுன் பண்ணி இன்சுலேட்டரா மாத்துறது ஒரு நல்ல மெத்தடாலஜி கிடையாது. செமிகண்டக்டரை எடுத்துக்கிட்டு ரூம் டெம்பரேச்சர்ல செமிகண்டக்டராவே பிஹேவ் பண்ணும். அப்ப அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்றதா மச் பெட்டர். அதனால செமிகண்டக்டர்ல டெம்பரேச்சரை மாத்தணுங்கிற பிளானுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்னா 298 கெல்வின் ஆர் 300 கெல்வின்னு சொல்லலாம். ரூம் டெம்பரேச்சர்ல செமிகண்டக்டரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சிலபஸ்ல செமிகண்டக்டரோட பேஸ் கொடுத்துட்டு ஒரு சில காம்பனன்ட் ஆஃப் செமிகண்டக்டர் பத்தி தான் பேசுறாங்க. அதுல ஒரு காம்பனன்ட் தான் டயோடு. அப்புறம் லைட் எமிட்டிங் டயோட், போட்டோ டயோட், ஜீனார் டயோட்னு டயோட்ல இருக்கிற சில ஸ்பெஷல் டயோட்ஸ் பத்தி பேசுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பயங்கரமா லேட்டஸ்ட் காம்பனன்ட்லாம் எடுத்துட்டு வரல. அதெல்லாம் உனக்கு ஹையர் ஸ்டடிஸ் தான். முதல்ல ஒரு கடைசி சாப்டர்ல ரொம்ப டெப்த் கொடுக்கவும் கூடாது. அது வந்து ஒரு ஹை ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். அதனால இப்ப கொடுத்துருக்கிற சிலபஸ் கரெக்டான சிலபஸ் நான் நினைக்கிறேன். செமிகண்டக்டரோட பேஸும் உனக்கு கிடைச்சிரும். நீ எந்த ஹை லெவல் காம்பனன்ட் படிச்சாலும் இன் ஃபியூச்சர் இன்னைக்கு இந்த 1 hourல டிஸ்கஸ் பண்ற ஐடியா தான் உனக்கு அங்கே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த கிளாஸ் வந்து செமிகண்டக்டர் ஸ்டடியிலேயே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா அவங்களோட கெரியரை சூஸ் பண்றப்ப ஓகே செமிகண்டக்டர் லைன்ல போயிடலாம், எலக்ட்ரானிக்ஸ் லைன்ல போயிடலாம்னு ஐடியா வரும். அப்படின்னா இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கிளியரா கவனிச்சுட்டே வாங்க. நான் பியூர் செமிகண்டக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பியூர் செமிகண்டக்டர்னா இன்ஸ்டன்ட்ரிக் செமிகண்டக்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பியூர் செமிகண்டக்டர்னா வெறும் சிலிக்கான் ஆர்எல்ஸ் வெறும் ஜெர்மானியம் இருக்கணும். நான் வெறும் சிலிக்கான் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். சிலிக்கான் ஆட்டம்ல பியூட்டி இருக்கு. என்ன பியூட்டினா நேரா இந்த ஆட்டமோட அலைன்மெண்ட்ஸ் இருக்கும். இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு சிலிக்கான் ஆட்டமா சிம்பிளா சிலிக்கான்னு போட்டு அதுல இருக்கிற 4 வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் மார்க் பண்ணலான்ட்டு. நீங்க இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் டிரா பண்ணணும். அப்படி நீங்க டிரா பண்றப்ப இந்த சிலிக்கான் ஆட்டமுக்கு நேரா இன்னொரு சிலிக்கான் ஆட்டம், இதுக்கு கீழே நேரா ஒரு சிலிக்கான் ஆட்டம், ரைட் சைட்ல ஒண்ணு, லெஃப்ட் சைட்ல ஒண்ணு, இதுக்கு மேல ஒண்ணு, கீழே ஒண்ணு, அப்படிதான் டிரா பண்ணும்.
நேச்சுரலாவே சிலிக்கானோட ஆட்டம் அலைன்மெண்ட், சிலிக்கான் மெட்டீரியல்ல இருக்கிற ஆட்டம் அலைன்மெண்ட்ஸ் நேரா இருக்கு, விச் மீன்ஸ் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிலிக்கான் ஆட்டமுக்கும் இன்னொரு சிலிக்கான் ஆட்டமுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு கீழே ஒரு சிலிக்கான் ஆட்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அர்த்தம். எந்த புக் ஆத்தரும் ஆல்சோ எந்த டீச்சரும் இந்த இடத்துல 3D வியூவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது. என்ன காரணம்னா, செமிகண்டக்டர் உள்ள போக போக காம்ப்ளெக்ஸா மாறும். அப்ப 3D வியூவை வச்சுக்கிட்டு படிச்சோம்னா இன்னும் காம்ப்ளெக்ஸா மாறுது, இன்னும் அன்ஈஸியா இருக்கு, அதை புரிஞ்சுக்க முடியல. அதனால எல்லாருமே 2D வியூவை வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நானும் அப்படிதான் போறேன். என்கிட்ட சில அனிமேஷன்ஸ்லாம் இருக்கு, நானே ரெடி பண்ணதெல்லாம் இருக்கு. அதுல 3D வியூலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹையர் லெவல் ஸ்டடியில சில கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த 3D வியூ டயக்ராம்ஸ் வச்சு கிளாஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு எல்லார் முகத்தையும் பாக்குறப்ப யாருக்கும் ஒன்றும் புரியாது, திருப்பி நான் 2D வியூக்கே வந்துருவேன். அதனால 2D வியூ வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா டிராவல் ஆகலாம். எல்லா புக்கும் 2D வியூல தான் இருக்கும். 3D வியூனா என்னன்னா, இப்போ ஒரு சிலிக்கான் ஆட்டம் இங்க இருக்குன்னா நான் மேலையும் கீழே வரைஞ்சா 2D, சைட்ல வரைஞ்சா 3D, ஃப்ரண்ட்லயே வரைஞ்சா 3D. அப்படி யோசிக்காதீங்க, 2Dலே யோசிங்க. எனக்கு ஒரு சிலிக்கான் ஆட்டம் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு சிலிக்கான் ஆட்டம் இருக்குல்ல, அதை சுத்தி சிலிக்கான் ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்க இதுக்கு நேரா கீழே போடலாம், போடாமையும் விடலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த சிலிக்கான் ஆட்டம்ல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, நியர்பைல இருக்கிற சிலிக்கான் ஆட்டம்ல இருக்கிற ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானை ஷேரிங்கா வாங்கிக்கிட்டு 4 கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். சேம் மெட்டீரியல்ல ஃபார்ம் ஆகிற பாண்டை தான் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் தியரியா கேட்டாங்கன்னா நீங்க இந்த கோவலன்ட் பாண்டை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டீடைல்டா எழுதணும். Each silicon atom in pure semiconductor will have 4 valence electron. These valence electron create 4 covalent bond with nearby 4 silicon atoms by sharing 1 electron to each atom. அப்படின்னு இந்த கோவலன்ட் பாண்டுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், நாம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். போன கிளாஸ்ல நாம டீடைல்டு இன்ட்ரோடக்ஷன்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சிலிக்கான்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜெர்மானியம்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த எனர்ஜியை நாம ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சர்ல பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சரே இந்த எனர்ஜி கிடைச்சிரும். ரூம் டெம்பரேச்சர் அன்அவாய்டபிள். என்வாயரன்மெண்டல் கண்டிஷன்னால ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ரூம் டெம்பரேச்சர்னால இந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அப்ப இந்த எனர்ஜி சிலிக்கானுக்கு போறப்ப கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். அப்படி பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் பாண்ட்ல இருந்ததுக்கான இண்டிகேஷனா ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று போடணும். இந்த எம்டி ஸ்பேஸுக்கு ஹோல்னு பேரு. இப்படி எத்தனை பாண்ட் வேணாலும் பிரேக் ஆகலாம். நான் சும்மா ஒரு கிளாரிட்டிக்காண்டி ஒரு 3 பாண்ட் பிரேக் ஆன மாதிரி போட்டிருக்கேன். அப்போ 3 எலக்ட்ரான் டோட்டலா கிடைச்சிருக்கு. ஸோ 3 எம்டி ஸ்பேஸ், தட் 3 ஹோல் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கு. அதனால கூட இதை பியூர் செமிகண்டக்டர்னு சொல்லலாம். வெறும் சிலிக்கானா இருக்கிறதுனால பியூர்னு சொல்றது ஒரு லோ லெவல் எக்ஸ்பிளனேஷன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவல், சோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் பியூர் செமிகண்டக்டர்னு சொல்றது ஒரு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன். இந்த பாயிண்ட்டை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஹோல் ரிகார்டிங் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஹோல் ரிகார்டிங் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும், எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்ப நார்மலா ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹோல் வராது. பாண்ட்ல இருந்து பிரேக் பண்ணிக்கிட்டு ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனாதான் அந்த பாண்ட்ல எலக்ட்ரான் இருந்ததுக்கான எவிடன்ஸா ஹோலுங்கிற ஒரு கேரக்டர் வரும். உண்மையை சொல்ல போனா ஹோல் கிடையாது. ஆனா எந்த புக்லயும் ஹோல் இல்லைன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஹோலுங்கிற கேரக்டரை வச்சு செமிகண்டக்டரை டேக் ஓவர் பண்ற மாதிரிதான் எல்லா புக் ஆத்தர்ஸும் டாக்குமெண்ட் எழுதியிருப்பாங்க. என்ன காரணம்னா இந்த கேரக்டர் இன்ட்ரோ பண்ணாம செமிகண்டக்டரை படிக்க முடியாது, குழப்பமா இருக்கும்.
அதனாலதான் இந்த கேரக்டர் இன்ட்ரோ பண்றாங்க. போன கிளாஸ்ல இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். மொக்கையா தான் இருக்கும், ஆனா புரியுற மாதிரி இருக்கும். இப்ப நான் தரையில உட்கார்ந்து இருக்கேன். ஏதோ ஒரு காரணத்தினால எந்திரிச்சு வெளியே போயிட்டேன். நான் வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த தரையை வந்து பாக்குறீங்க. அந்த தரையில நான் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்காது. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு சேர் இருக்கு, அந்த சேர்ல நான் உட்கார்ந்து இருக்கேன். ஏதோ ஒரு காரணத்தினால நான் வெளியே போயிட்டேன். நான் வெளியே போனாலும் அந்த சேர் வேக்கண்டா அதே இடத்துல இருக்கும். இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க. அப்ப அந்த சேரை பாப்பீங்க. சேரை பார்த்தா என்ன யோசிப்பீங்க? ஓகே, இந்த சேர்ல யாரோ உட்கார்ந்து இருக்காங்க, இல்ல இந்த சேர்ல யாரோ உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. அதேதான் இந்த கோவலன்ட் பாண்ட் லாஜிக்கும். சாதாரணமா ஒரு எலக்ட்ரான் வெளியே போச்சுன்னா பாண்ட் வராது, எம்டி சாரி ஹோல் வராது, எம்டி ஸ்பேஸ் வராது. அதே பாண்ட் சேர்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருச்சு அப்படின்னா சேர்ல அந்த எலக்ட்ரான் இருந்ததுக்கான எவிடன்ஸா சேருங்கிற அந்த ஹோல் வரும். சோ அதே லாஜிக் தான் இங்க சொல்லியிருக்கேன். கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா எலக்ட்ரான் வெளியே வந்துடும். ஏன்னா வேலன்ஸ் பேண்ட்ல எலக்ட்ரான் தானே இருக்கும். அது கண்டிப்பா வெளியே வரும். இதெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான் தானே. வெளியே வந்தா நீங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் போடணும். தட் எம்டி ஸ்பேஸ் இஸ் நேம்ட் அஸ் ஹோல். இந்த ஹோல் பாண்டை பிரேக் பண்ணிட்டு எலக்ட்ரான் வெளியே வந்தா மட்டும்தான் வரும். நார்மலா ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்தா ஹோல் வராது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் ஈஸியா மூவ் ஆகும். ஒன்ஸ் வேலன்ஸ் செல்ல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா எலக்ட்ரான் மூவ் ஆகும். இந்த சாப்டர்ல மூவ் ஆகுற சார்ஜுக்கு சார்ஜ் கேரியர்னு பேரு. அப்ப எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்னு சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர். ஹோல் எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்ல மூவ் ஆகுங்கிறாங்க. அது எப்படி? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நான் 2 சேர் பக்கத்துல போட்டிருக்கேன். இதுல ஒரு சேர்ல நான் உட்கார்ந்து இருக்கேன். சோ நான் தான் இந்த பேனா உட்கார்ந்து இருக்கேன். இல்லைன்னா இதான் எலக்ட்ரான் பாண்டுல இருக்கு. இந்த சேர் வந்து எம்டியா இருக்கு. இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சேரை விட்டு வெளியே வந்துருச்சு. அப்ப எலக்ட்ரான் பாண்டுல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். இது ஹோல். அதே நேரத்துல இந்த ஹோல் ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற இந்த ஹோலோட ஆட்டிடியூட் என்னன்னா எப்படா எலக்ட்ரான் வரும் வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கும். எலக்ட்ரானோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா எப்படா ஹோல் வரும் போய் உட்கார்ந்துக்கலாம்னு நினைக்கும். அப்ப இந்த சேர்ல இருந்து வெளியே வந்த அந்த எலக்ட்ரான் இந்த சேர்ல போய் உட்கார்ந்துடும். இந்த சேரும் இந்த எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கும். இந்த இடத்துல அந்த சேருங்கிற எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும். அப்ப உண்மையிலுமே இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க மூவ் ஆயிருக்கு. எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்னு அதை சொல்றாங்க. உண்மையிலுமே எலக்ட்ரான் தானே இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கு. இதான உண்மை. கொஞ்சம் ரிவர்ஸ்ல இமேஜின் பண்ணி பாருங்களா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்த ஹோல் இங்க வந்துருச்சு. அப்போ ஹோல் ஆப்போசிட்ல மூவ் ஆன மாதிரி ஒரு லாஜிக் வருது. ஹோல் இல்ல, ஹோல் மூவ் ஆகல. ஆனா இந்த மாதிரி ஒரு லாஜிக் கிரியேட் ஆகுது. சோ ஹோல் எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்ல மூவ் ஆகுறதுனால அதை பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. 2 சேரை பக்கத்துல போடுங்க. நான் உட்கார்ந்து இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சேர்ல இருந்து எந்திரிச்சு நான் 2வது சேருக்கு போய் உட்காந்துட்டேன். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து பாக்குறான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சேர்ல உட்கார்ந்து இருப்பேன். 2வது சேர் எம்டியா இருக்கும். ப்ராசஸ் நடந்து நான் 2வது சேர்ல போய் உட்கார்ந்துட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் சேர் எம்டி ஆயிடுச்சு. ப்ராசஸ் நடக்கிறப்ப அந்த பையன் எதையும் வாட்ச் பண்ணல. ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறான். பார்த்தா என்ன ஆகும்? அவனுக்கு என்ன தோணும்? நான் சேர் மாதிரி உட்கார்ந்த மாதிரி தோணும். அது ஒரு வே. இன்னொரு வே என்னன்னா சேர் இந்த பக்கம் நவுந்த மாதிரி. அந்த பையன் கேட்கலாம்ல, இந்த சேர்ல இருந்து நீங்க அங்க போயிட்டீங்களா, ஆர்எல்ஸ் அந்த சேரை தூக்கி இங்கிட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம்ல. 2 விதமா யோசிக்கலாம். சில பேருக்கு நான் போன ஃபீல் வரும், சில பேருக்கு சேர் ஆப்போசிட்ல போன ஃபீல் வரும். அந்த மாதிரிதான் இங்க சொல்றாங்க. ஹோல் எலக்ட்ரான் மூவ் ஆகுறப்ப அதுக்கு ஆப்போசிட்ல மூவ் ஆன ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம 2 வீலர் 4 வீலர் இதெல்லாம் போறப்ப நம்மளுக்கு ஆப்போசிட்ல பில்டிங் மரம்லாம் மூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருதுல, அதே லாஜிக் தான் ஹோலுக்கு சொல்றாங்க. சோ இது ஒரு பாயிண்ட். இப்ப நான் அடுத்தடுத்து சொல்றதுனால எப்படி இதை எழுதுறதுன்னு ஒரு குழப்பம் வந்துடும். அதனால நான் திருப்பி சமரி பண்றேன். பியூர் செமிகண்டக்டர் வெறும் சிலிக்கானா போட்டு டயக்ராம் போட்டுருங்க. Here each silicon atom will have 4 valence electron. These 4 valence electron create 4 covalent bond with nearby 4 silicon atoms by sharing 1 electron to each atom. இது first point எழுதணும். When we offer energy to pure semiconductor,
That is 1.1 electron volt for silicon, 0.7 electron volt for germanium. This energy may be generated in room temperature itself. Bracket la எழுதலாம் இல்ல எழுதாம கூட விடலாம். The covalent bond breaks down. An electron is released from covalent bond. If electron is came out from covalent bond, then the bond may generate one empty space called hole, which indicates the missing of electron in bond. So here, in number of electrons released, also number of holes generated are equal. So it is again called as pure semiconductor and also called as pure semiconductor due to this condition. Electron will moving, hole also will moving in opposite direction to electron. So electron and hole to be called as charge carrier. அப்படின்னு எழுதுனா போதும். ஹோலுங்கிற எம்டி ஸ்பேஸை பத்தி டீடைல்டா எழுதணும்னு அவசியம் இல்லை. எலக்ட்ரான் மூவ் ஆகுறப்போ ஹோல் ஆப்போசிட்ல மூவ் ஆகுதுங்கிற அந்த பாயிண்ட்டையும் இப்ப நான் சேரு என்னையெல்லாம் வச்சு சொன்னல, சேரு நான் தான் எலக்ட்ரான் அப்படின்லாம் வச்சு சொன்னல, அதையும் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. அது புரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுப்பா. இதுக்கப்புறம் பேண்ட் டயக்ராம் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கோவலன்ட் பாண்டு. இப்ப நான் சொல்றது பேண்ட் டயக்ராம். போன கிளாஸ்ல டீடைல்டு இன்ட்ரோடக்ஷன்லயே வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் வரைஞ்சா போதும்னு சொல்லிட்டான். வேலன்ஸ் பேண்ட்ல நம்ம நம்பர் லாஜிக் படி 3 ஹோல் இருக்கு, அதை போட்டுருங்க. கண்டக்ஷன் பேண்ட்ல 3 எலக்ட்ரான் போட்டுருங்க. இந்த டயக்ராமுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் நீ கொடுக்க தேவையில்ல. நீ கரெக்டா எலக்ட்ரான் ஹோல்ஸ் போட்டா எக்ஸ்பிளனேஷன்லாம் இந்த டயக்ராம்லயே கிடைச்சிரும். ஆனால் நீ எதுவும் எழுத தேவையில்ல. இது எல்லாத்தையும் தாண்டி பியூர் செமிகண்டக்டர்ல ஒரு டிராபேக்கும் இருக்கு. என்ன டிராபேக்னா, நம்ம கஷ்டப்பட்டு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி பாண்டை உடைச்சு எலக்ட்ரானையும் ஹோலையும் ப்ரொடியூஸ் பண்றோம். ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரானும் ஹோலும் திருப்பி ரீகம்பைண்ட் ஆயிடும். ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரான் போய் வேற ஏதாவது ஒரு ஹோல்ல உட்காந்து ஹோலும் எலக்ட்ரானை திருப்பி வாங்கிக்க பார்க்கும். இந்த எலக்ட்ரானும் ஹோலும் தான் சார்ஜ் கேரியர். இவங்க திருப்பி திருப்பி பழைய இடத்துல போய் உட்கார்றதுனால இல்ல வேற இடத்துல போய் உட்கார்றதுனால ரீகம்பைண்ட் ஆகுறதுனால கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கும். இதான் பியூர் செமிகண்டக்டர்ல இருக்கிற ஒரு டிராபேக். இந்த கண்டக்டிவிட்டியை ரைஸ் பண்றதுக்கு நாம இம்பியூரிட்டியை சேர்க்கணும். சேர்க்கிறத ஆடிங் இல்ல டோப்பிங்னு சொல்லலாம். டெக்னிக்கலா இந்த டோப்பிங்கிற வார்த்தையை தான் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இதுவும் நீங்க பியூர் செமிகண்டக்டர்ல எழுதணும். Here electron hole pairs generated will recombine so that conductivity of pure semiconductor is poor. It can be increased by doping இல்ல process of doping அப்படின்னு எழுதுனா போதும். அது என்ன வகையான டோப்பிங்கிறது அடுத்தடுத்த கேள்வியில படிச்சுக்கலாம். இதாப்பா பியூர் செமிகண்டக்டர். போன கிளாஸ்ல இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அகைன் ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். இதே ரெஃப்யூஸ் பண்ணல. ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போக முடியாது, வேற வழி இல்லை. நான் திருப்பி நடத்தி தான் ஆகணும். அடுத்த வாரம் ஒரு கிளாஸ்லயும் திருப்பி இதை பாக்குற மாதிரி ஒரு ஜினாரடைவுக்காண்டி இப்படி நான் திருப்பி திருப்பி நடத்துறத நீ கவனிச்சிட்டாவே நீயே எழுதிடலாம். இப்ப என்ன இருக்கு, இப்ப டிஸ்பிளேல என்ன இருக்கோ அதை நீ டெவலப் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான். நீ எந்த புக்கையும் எடுத்து படிக்கலாம் அவசியம் இல்லை. முடிஞ்சிருச்சு பியூர் செமிகண்டக்டர். பட் கண்டக்டிவிட்டி புவரா இருக்கு. என்ன காரணம்னா, நம்ம பாண்டை உடைச்சு எலக்ட்ரானையும் ஹோலையும் ஜெனரேட் பண்றோம். இப்ப இந்த எலக்ட்ரான் வெளியே வந்திருக்கு, அது இந்த ஹோல்ல போய் உட்காரலாம். இந்த எலக்ட்ரான் போய் இந்த ஹோல்ல உட்காரலாம். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு எலக்ட்ரான் ஜெனரேட் பண்ணது ஹோல் ஜெனரேட் பண்ணது மிஸ் அவுட் ஆகுது. எலக்ட்ரானும் ஹோலும் இருக்கணும், அதுதான் சார்ஜ் கேரியர். சார்ஜ் கேரியர் மிஸ் ஆகுதுன்னா இங்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற வாய்ப்பு குறையுது. அதை தான் கண்டக்டிவிட்டி லோ அப்படிங்கிற பாயிண்ட்ல சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் போறேன். எக்ஸ்டென்ட்ரிக் செமிகண்டக்டர் ஆர் இம்பியூர் செமிகண்டக்டர். இதுல என் டைப் போறேன். என் டைப் செமிகண்டக்டர்னா என்ன? ஜெர்மானியம் ஆர் சிலிக்கான் இந்த மாதிரி பியூர் செமிகண்டக்டரோட 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிற பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டியை டோப் பண்ணா என் டைப் செமிகண்டக்டர் கிடைச்சிரும். ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், பாஸ்பரஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி. டைட்டில கொஞ்சம் டீடைல்டா எழுதுனா என் டைப் செமிகண்டக்டர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிரும். செகண்ட் பாயிண்ட் டயக்ராம். நீங்க இந்த பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டியை நடுவுல போட்டுருங்க. பாருங்க 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் மார்க் பண்ணிருப்பேன். சுத்தி சிலிக்கான் போடுங்க. ஏன்னா நம்ம சிலிக்கான்ல தான் இதை டோப் பண்றோம்.
அதனால சரௌண்டிங் ஃபுல்லா சிலிக்கான் போட்டுருங்க. இந்த 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆகும்னா 4 சிலிக்கான் ஆட்டமோட ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு கோவலன்ட் பாண்டை ஃப்ரேம் பண்ணும். இந்த 5வது வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு கோவலன்ட் பாண்ட் ஃப்ரேம் ஆகாது. அத டோனார் எலக்ட்ரான் சொல்லலாம். டோனார் எலக்ட்ரானை உருவாக்குன இந்த இம்பியூரிட்டியை டோனார் இம்பியூரிட்டின்னு சொல்லலாம். நிறைய புக்ல டோனார் எலக்ட்ரானை எக்ஸஸ் எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த நேம்ல எல்லாம் கால் பண்ணிருப்பாங்க. பட் டெக்னிக்கலா எனக்கு இந்த நேம்லாம் கொடுக்க விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா இந்த எக்ஸஸ் எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரானுக்குலாம் ஆல்டர்னேட் மீனிங்ஸ் எல்லாம் வரும். அதனால இந்த நேம் தெரிஞ்சு வச்சுக்கோ, நான் எழுதாது. டோனார் எலக்ட்ரானே கால் பண்ணு. சோ நீங்க இந்த டயக்ராம் போட்டுட்டு டோனார் எலக்ட்ரானை பத்தி பேசணும். எப்படி பேசுறது? In pentavalent impurity, the 4 valence electron of impurity will create 4 silicon atoms, 4 covalent bond to nearby 4 silicon atoms by sharing 1 electron to each atom. The 5th valence electron of impurity will not have covalent bond. That electron is named as donor electron. The donor electron is offered by an impurity which is named as donor impurity or donor atom or pentavalent atom. Example, arsenic, antimony, bismuth, phosphorus. முடிச்சாச்சுப்பா. அதுக்கடுத்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். Obviously 1.1 electron volt for silicon, 0.7 electron volt for germanium. ஆனா எனக்கு இந்த எனர்ஜி கொடுக்க விருப்பமே கிடையாது. என்ன காரணம்னா நான் இந்த எனர்ஜி ஆஃபர் பண்ணா கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும். எனக்கு கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இந்த டோனார் எலக்ட்ரானை வெளியே எடுத்தா போதும். டோனார் எலக்ட்ரான் கோவலன்ட் பாண்ட்ல இல்ல, டைஅப்லே இல்ல. டைஅப்லே இல்லாத இந்த எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப 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 கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதும். 0.05 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கணும் சிலிக்கான் கான்செப்ட்னா. 0.01 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா போதும் ஜெர்மானியம்னா. சோ அந்த அளவுக்கு வெரி மினிமம் எனர்ஜி கொடுத்தாவே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆயிரும். டோனார் எலக்ட்ரான் வெளியே வந்துடும். கரெக்டா சொல்றதுன்னா டோனார் எலக்ட்ரான் வெளியே வந்துடும். சோ டோனார் எலக்ட்ரான் பாண்டுல இல்ல. பாண்டுல இல்லாத எலக்ட்ரான் வெளியே வந்துச்சுன்னா ஹோல் வராது. சோ எனக்கு இந்த டோனார் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றதே மோர் தென் எனஃப். பட் இந்த எனர்ஜி நான் கொடுக்க மாட்டேன். ரூம் டெம்பரேச்சர்ல இந்த எனர்ஜி தெர்மல் எனர்ஜியா ஃப்ரேம் ஆயிடும். ரூம் டெம்பரேச்சருக்கு கீழேயும் ரூம் டெம்பரேச்சருக்கு மேலேயும் நான் டெம்பரேச்சரை ரைஸோ டவுனோ பண்ண மாட்டேன். அப்படி ரைஸ் டவுன் பண்ணா செமிகண்டக்டரோட ஆட்டிடியூட் மாறிடும். அதனால இந்த தெர்மல் எனர்ஜி என்னால ரெடியூஸும் பண்ண முடியாது, அவாய்டும் பண்ண முடியாது. அப்ப இந்த தெர்மல் எனர்ஜினால கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 பாண்டை பிரேக் பண்ணிருக்கேன். பாண்டை பிரேக் பண்ணாலும் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். பாண்ட்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சுன்னா எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இந்த எம்டி ஸ்பேஸ்க்கு ஹோல்னு பேரு. இப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணி பாக்குறேன். 1 2 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஹோல் எத்தனை இருக்குன்னா 2 இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிரேட்டர் தன் நம்பர் ஆஃப் ஹோல்ஸா இருக்கு. எலக்ட்ரான் கிரேட்டரா இருக்கிறதுனால இதை என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்றாங்க. எலக்ட்ரான் கிரேட்டரா இருக்கிறதுனால அதை மெஜாரிட்டி கேரியர்னு சொல்லலாம். ஹோல் கம்மியா இருக்கிறதுனால அதை மைனாரிட்டி கேரியர்னு சொல்லலாம். இதான் செகண்ட் பாயிண்ட். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைட்டில் படிக்கிறப்ப செல்ஃப் ஸ்டடி தான். இந்த இடம் எனக்கு ஒரு டவுட்டா மாறிடுச்சு. ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே கிரேட்டரா இருக்கு. அதுக்காண்டி இவனை மெஜாரிட்டி கேரியர்னு சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப இந்த டவுட். செகண்ட் டைம் படிக்கிறப்ப இந்த டவுட் சரியாயிருச்சு. எப்படி சரியாச்சுன்னா நாம கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப நாம பியூர் செமிகண்டக்டர்ல பென்டாவலன்ட் இம்பியூரிட்டியை டோப் பண்றோம். டயக்ராம்ல ஒரே ஒரு இம்பியூரிட்டி போட்டிருக்கோம். உண்மையிலுமே கோடிக்கணக்கில் டோப் பண்ணுவோம். சிலிக்கான் எவ்வளவு பிக் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து சம் பெர்சன்டேஜ் டோப்பிங் பண்ணி தான் ஆகணும். அப்படி கோடிக்கணக்கில் டோப் பண்ணா கோடிக்கணக்கான டோனார் எலக்ட்ரான் வந்துடும். இப்ப கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி 1,00,000 இம்பியூரிட்டி டோப் பண்ணியிருந்தா 1,00,000 டோனார் எலக்ட்ரான் வந்துடும். இந்த 1,00,000 டோனார் எலக்ட்ரானையும் வெளியெடுக்கிறதுக்கு எனக்கு 0.01 எலக்ட்ரான் வோல்ட் இல்லைன்னா 0.05 எலக்ட்ரான் வோல்ட் போதும். ஈஸியா 1,00,000 எலக்ட்ரான் வெளியே வரும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன கோவலன்ட் பாண்டை உடைக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. டோனார் எலக்ட்ரானை வெளியே எடுத்தாவே போதும் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம டோப் பண்ணிருப்போம். அப்போ 1,00,000 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருச்சு. தெர்மல் எனர்ஜினால 2 பாண்டு உடைஞ்சு 2 எலக்ட்ரான் வெளியே வருது. அப்ப மொத்தம் 1,02 எலக்ட்ரான் ஆயிரும்.
அப்ப 2 ஹோல் கிரியேட் ஆக தான் செய்யும், பாண்ட் உடஞ்சு எலக்ட்ரான் வெளியே வர்றதுனால. அப்ப இந்த நம்பர் லாஜிக் இப்படி மாறும், 1,02 எலக்ட்ரான் 2 வோல்ட். அப்ப எலக்ட்ரான் ரொம்ப டாமினேட்டடா இருக்கு, அதனால அதை என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்லலாம். யார் டாமினேட்டடோ அது மெஜாரிட்டி கேரியர், யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க மைனாரிட்டி கேரியர்னு சொல்லிடலாம். இந்த மைனாரிட்டி கேரியர் எப்படி வருது, பாண்டு உடைஞ்சு வருது. பாண்டு ஏன் உடையுது, இந்த எனர்ஜினால உடையுது. இந்த எனர்ஜி எங்க இருந்து வந்துச்சு, டெம்பரேச்சர்ல இருந்து வந்துச்சு. அதனால மைனாரிட்டி கேரியரா நிறைய புக் எப்படி சொல்லுவாங்கன்னா தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர். டீச்சர் கூட அவங்களோட எக்ஸ்பிளனேஷன்ல தெர்மலி ஜெனரேட்டட் அந்த வார்த்தையை பார்த்து ஏதோ பயங்கரமா இருக்கே அப்படி இப்படின்னு யோசிச்சு குழப்பிக்காத. டெம்பரேச்சர்னால இந்த எனர்ஜி வந்துடும், இந்த எனர்ஜினால கோவலன் பாண்டு உடையும், கோவலன் பாண்டு உடைஞ்சுதான் எனக்கு இந்த ஹோல் வருது. கோவலன் பாண்டை உடைக்கணுங்கிறது என் விருப்பமே கிடையாது. என்னோட விருப்பம்னா டோனார் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனர்ஜி கொடுத்தா போதும். ஏகப்பட்ட டோப்பிங் பண்ணிருப்போம், ஏகப்பட்ட டோனார் எலக்ட்ரான் இருக்கும், அதை வெளியே எடுத்தா போதும். அதுதான் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. எனர்ஜி பேண்ட் டயக்ராம்னு ஒரு பேண்ட் டயக்ராம் போடணும், வேலன்ஸ் பேண்ட் போடணும், கண்டக்ஷன் பேண்ட் போடணும். வேலன்ஸ் பேண்ட்ல 2 ஹோல் போட்டுருங்க, கண்டக்ஷன் பேண்ட்ல 3 எலக்ட்ரான் போட்டுருங்க. 2 ஹோல்னா 2 எலக்ட்ரான் தான் வந்திருக்கணும், ஆனா 3 எலக்ட்ரான் இங்க வந்திருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் எங்க இருந்து வந்திருக்கணும் அப்படின்னா டோனார் லெவல்ல இருந்து வந்திருக்கணும். டோனார் லெவல்ல இருந்து வந்திருக்கணும். டோனார் லெவல்ல கண்டக்ஷன் பேண்டை ஒட்டி போடணும். காரணம் என்ன அப்படின்னா பொதுவா இந்த கேப் வந்து நாம எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. டோனார் எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கம்மி எனர்ஜி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதனால இந்த கேப்பும் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் இந்த டயக்ராம் போட்டா போதும், டயக்ராமுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. இதுதான் என் டைப் செமிகண்டக்டர். செகண்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்ப நான் 4th கொஸ்டின்குள்ள போகணும், தேர்ட் முடிச்சுட்டு. அப்படி 4th கொஸ்டின்குள்ள போறப்ப 4th கொஸ்டின் எனக்கு ஈஸியா அமையணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டயக்ராம் இருக்குல்ல, என் டைப் செமிகண்டக்டரோட இந்த ஓவரால் டயக்ராம், இதுக்கு ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்றேன். அதாவது இந்த இம்பியூரிட்டியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். உள்ள ரவுண்ட் பண்ணி பிளஸ் போட்டிருக்கேன், வெளியே வந்து மைனஸ் போட்டிருக்கேன். இந்த மைனஸ் எதை மீன் பண்ணும் அப்படின்னா டோனார் எலக்ட்ரானை மீன் பண்ணும். உள்ள இருக்கிற பிளஸ் எதை மீன் பண்ணா இன்மொபைல் பாசிட்டிவ் அயனை மீன் பண்ணும். இப்ப நான் டிரா பண்ணி இருக்கிறது இந்த பென்டாவலண்ட் இம்பியூரிட்டியோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். சரி, இந்த சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்ல வருது, இதை நாம புரிஞ்சுக்கிறோம், எழுத தேவையில்ல. அப்ப சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னையே நான் பென்டாவலண்ட் இம்பியூரிட்டியா கன்சிடர் பண்றேன். என்கிட்ட 33 புரோட்டான் இருக்கு. ஒரு ஆட்டம்ல 33 புரோட்டான்ஸ் இருந்ததுன்னா 33 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டான் உள்ள நியூக்ளியஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான், அடுத்த ஆர்பிட்ல 18 எலக்ட்ரான்ஸ்னு ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்ஸ்ல 28 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருச்சு. 4th ஆர்பிட்ல ரிமைனிங் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 2 3 4, இது 5th எலக்ட்ரான். இதுல இந்த சைடுல உள்ள எலக்ட்ரான், இந்த 2 சைடு பின்னாடி உள்ள எலக்ட்ரான்ஸ்லாம் சுத்தி இருக்கிற 4 சிலிக்கான் ஆட்டமோட கோவலன் பாண்டை ட்ரை பண்ணுது, கோவலன் பாண்டை கனெக்ட் பண்ணிக்குது, கிரியேட் பண்ணிக்குது. இந்த எலக்ட்ரானுக்கு பாண்ட் இல்ல. பாண்ட் இல்லாத இந்த எலக்ட்ரான் தான் டோனார் எலக்ட்ரான். டோனார் எலக்ட்ரானை உருவாக்குன என் பேர் டோனார் ஆட்டம் ஆர் டோனார் இம்பியூரிட்டி. என்கிட்ட எத்தனை புரோட்டான் இருக்கு, 33 புரோட்டான். எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 33 எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் என் கையில இருக்கிற வரை, இந்த எலக்ட்ரான் என்கிட்ட இருக்கிற வரை என் பேர் டோனார் ஆட்டம். என்னோட நேச்சரே என்னன்னா இந்த டோனார் எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருப்பேன். சும்மா கொடுக்க மாட்டேன், கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தா கொடுத்துருவேன். ஸோ கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தோன்னா நான் டோனார் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படி டோனார் எலக்ட்ரான் வெளியே போனதுக்கு அப்புறம் என்கிட்ட 32 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, உள்ள 33 புரோட்டான்ஸ் இருக்கு. அப்ப என்னோட புரோட்டான் டாமினேட் ஆயிடுச்சு. புரோட்டான் டாமினேட் ஆயிட்டேன்னா நான் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா பாசிட்டிவ் அயான். நான் சார்ஜ்னா மூவ் ஆகணும், என்னால மூவ் ஆக முடியாது, ஏன்னா சுத்தி 4 சிலிக்கானோட டைப் போட்டிருக்கேன். அதனால என் பேர் இன்மொபைல் பாசிட்டிவ் அயன்னு சொல்றேன். இந்த எலக்ட்ரான் இருக்கிற வரை என் பேர் ஆட்டம், எலக்ட்ரானை விட்டதுக்கு அப்புறம் என் பேர் என்ன, இன்மொபைல் பாசிட்டிவ் அயன். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த எலக்ட்ரானை விட்டுருவேன். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதான் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். நிறைய பேர் அப்படியே போக போக எப்படி யோசிக்கிறேன்னா இந்த மைனஸ் வந்து டோனார் எலக்ட்ரான் யோசிக்கிறேன், அதுல பிரச்சனை இல்லை. இந்த பிளஸ் எப்படி யோசிக்கிறேன்னா ஹோல்னு நினைச்சுக்கிறேன். ஹோல் கிடையாது, இது சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இம்பியூரிட்டி. இப்ப இந்த இம்பியூரிட்டியை சுத்தி உங்களுக்கு 4 சிலிக்கான் ஆட்டம் டைப் போட்டிருக்கு. அந்த கோவலன் பாண்ட் உடஞ்சாதான் ஹோல் வரும். அதெல்லாம் நம்ம இங்க காமிச்சோம்னா, அதெல்லாம் இந்த இடத்துல வரைஞ்சோம்னா திருப்பி இதே டயக்ராம் வந்துடும். திருப்பி இதே டயக்ராம் வரைகிறதுக்கு ஏன் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஒரு டைட்டில்.
ஸோ இதான்ப்பா நம்ம 4th கொஸ்டின்ல இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கவனமா இருக்கணும். நான் எண்ணெயை வச்சுதான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இம்பியூரிட்டி லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ 2 கொஸ்டின் முடிச்சாச்சு. இப்ப இதுவரையும் டவுட் இருந்தா கேட்கலாம். 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இதுவரையும் டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. இமேஜின் பண்ணுங்கப்பா, இந்த இம்பியூரிட்டியை பத்தி நான் இப்படி வரைஞ்சிருக்கேன், இது எதை மீன் பண்ணுதுன்னு உங்களை வச்சே நீங்க யோசிங்க. என்னை வச்சு நான் யோசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதே மாதிரி யோசிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த மைனாரிட்டி கேரியர்லாம் நம்ம டிரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மைனாரிட்டி கேரியர் மைனாரிட்டி, அதனால அதை நம்ம பெருசா பாதர் பண்ண அவசியம் இல்லை. பாதர் பண்ணாம இருக்க முடியாது, பயங்கரமா பாதர் பண்ண அவசியம் இல்லை. கிளியரா? கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைட்டில் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும். While we dope pentavalent impurity to pure semiconductor, then we get n-type semiconductor. Second point, donor electron பத்தி பேசணும். The pentavalent impurity will have 5 valence electron. Among 5 valence electron, 4 valence electron will create 4 covalent bond to nearby silicon atom by sharing 1 electron to each atom. 5th valence electron does not have covalent bond, which is named as donor electron. The electron offered by an impurity called donor impurity or donor atom. Example, arsenic, antimony, bismuth, phosphorus. அடுத்து, when we offer energy to remove donor electron, we need energy of 0.01 electron volt for germanium material, 0.05 electron volt for silicon material. And the energy number notes la irukadu. Then donor electron get released. Due to thermal energy, 1.1 electron volt for silicon or 0.7 electron volt for germanium, the covalent bond gets break down and the electron hole pairs are generated. At the end, the number of electrons must be greater than number of holes. So it is named as n-type semiconductor. Here electron is majority carrier. Thermally generated holes are minority carrier. அப்படின்னு பேண்ட் டயக்ராம் போட்டா போதும். மற்றபடி சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் நம்மளோட அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன ரெஃபரன்ஸ். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஸோ இப்போ டவுட் இருந்தா கேளுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். கிளியர்? அப்ப அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? சாட் பண்ணுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகேப்பா, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பி டைப் செமிகண்டக்டர். நாம என் டைப்பை வெற்றிகரமா முடிச்சிட்டோம்னா பி டைப் வந்து ரொம்ப ஈஸி. பி டைப் செமிகண்டக்டர்ல நாம என்ன பண்ணணும்னா, சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் இந்த மாதிரி பியூர் செமிகண்டக்டர்ல ட்ரைவேலன்ட் இம்பியூரிட்டியை டோப் பண்ணணும். அலுமினியம், போரான், இண்டியம் இதெல்லாம் ட்ரைவேலன்ட். அப்படி ட்ரைவேலன்ட் இம்பியூரிட்டியை டோப் பண்ணா நம்மளுக்கு அது பி டைப்பா மாறிடும். அப்ப நான் ஒரு ட்ரைவேலன்ட் இம்பியூரிட்டியை டிரா பண்ணியிருக்கேன். சிலிக்கான்ல தான் இதை டோப் பண்ணியிருக்கேன். அப்ப இதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா சிலிக்கான் இருக்கும். இந்த இம்பியூரிட்டியில இருக்கிற 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 கோவலன்ட் பாண்டை கிரியேட் பண்ணிடும். 4th சைடு பாண்டு கிரியேட் ஆகணும்னா இன்னொரு எலக்ட்ரான் வேணும். ஸோ பாண்டுல ஒரு எலக்ட்ரான் மிஸ்ஸிங். மிஸ்ஸிங் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டை அக்செப்டார் ஹோல்னு சொல்லலாம். அக்செப்டார் ஹோலை ஜெனரேட் பண்ண இந்த இம்பியூரிட்டியை அக்செப்டார் இம்பியூரிட்டின்னு சொல்லலாம். அப்ப டைட்டில எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு செகண்ட் பாயிண்ட்ல அக்செப்டார் ஹோல் பத்தி தான் எழுதணும்.
While we dope trivalent impurity to pure semiconductor, the 3 valence electron of impurity will create 3 covalent bond with nearby 3 silicon atoms by sharing 1 electron to each atom. The fourth side, the bond is missed due to missing of 1 electron. Missing of 1 electron in bond is named as acceptor hole. The acceptor hole is generated by an impurity which is named as acceptor impurity or acceptor atom. Example, aluminum, boron, indium. முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன? எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். ஆப்வியஸ்லி எனர்ஜி தேவையில்லப்பா. ஆனா இந்த எனர்ஜி அன்அவாய்டபிள். டெம்பரேச்சர்னால இந்த எனர்ஜி கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த எனர்ஜி இந்த செமிகண்டக்டருக்கு போறதுனால என்ன நடக்கும்னு யோசிப்போம். அப்படி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணா இந்த பாண்டு உடையும். ஏதாவது ஒரு பாண்டு உடையும். ஃபர்ஸ்ட் ஒரு பாண்டு உடைஞ்சு எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சு. பாண்டு உடைஞ்சு எலக்ட்ரான் வெளியே வந்துருச்சுன்னா ஒரு ஹோல் வரும். இப்ப வெளியே வந்த இந்த எலக்ட்ரானோட ஆட்டிடியூட் பேசிக்கா என்னன்னா, எங்கடா ஹோல் இருக்கும் அங்க போய் உட்கார்ந்துக்கலாம்னு நினைக்கிறோம். ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற இந்த ஹோல், அக்செப்டார் ஹோல், ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற இந்த ஹோலோட ஆட்டிடியூட் என்னன்னா, எப்படா எலக்ட்ரான் கிடைக்கும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிற ஆட்டிடியூட். அப்ப இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனது ஃப்ரம் திஸ் பாண்ட், immediately occupying this acceptor hole and cancelling that acceptor hole. அப்ப இந்த எலக்ட்ரான் போய் இந்த அக்செப்டார் ஹோலை காம்ப்ரமைஸ் பண்ணிடும். அப்ப இந்த அக்செப்டார் ஹோலும் கேன்சல் ஆயிடும், இந்த எலக்ட்ரானும் அங்கே போயிடும். பட் இருந்தாலும் இந்த எனர்ஜி ஃபர்தராகவும் போகுது. போய் ஒரு சில பாண்டு இன்னும் உடையுது. பாண்டு உடைஞ்சாவே எலக்ட்ரான் ஹோல் ஜெனரேட் ஆயிடும். இப்ப நான் ஓவராலா ஸ்டாப் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணி பாக்குறேன். கவுண்ட் பண்ணி பாக்குறப்போ 1 2 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஏன்னா இந்த எலக்ட்ரான் இங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. 1 2 3ன்னு 3 ஹோல் இருக்கு. அப்ப எனக்கு வந்து ஹோல்ஸ் டாமினேட்டடா இருக்கு when compared to எலக்ட்ரான். ஹோல்ஸ் டாமினேட்டடா இருக்கிறதுனால அது பி டைப் செமிகண்டக்டர்னு சொல்லலாம். ஹோல்ஸ் டாமினேட்டடா இருக்கிறதுனால அந்த மெஜாரிட்டி கேரியர்னு சொல்லலாம். எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அந்த மைனாரிட்டி கேரியர்னு சொல்லலாம். சொல்லிட்டு அப்படியே எனர்ஜி பேண்ட் டயக்ராமும் போட்டுடலாம். வேலன்ஸ் பேண்ட்ல இந்த ஹோல் போட்டுருங்க, கண்டக்ஷன் பேண்ட்ல எலக்ட்ரான் போட்டுருங்க. 3 ஹோல்னா 3 எலக்ட்ரான் கண்டிப்பா வெளியே வந்திருக்கும். ஆனா 2 தான் இங்க போயிருக்கு. அப்ப இன்னொரு எலக்ட்ரான் எங்க போச்சு? இன்னொரு எலக்ட்ரான் அக்செப்டார் லெவலுக்கு போயிருக்கு. கரெக்ட் தானே? நான் அப்படித்தானே உங்களுக்கு தியரி நடத்தினேன். முதல்ல ஒரு பாண்டு உடைஞ்சு இந்த எலக்ட்ரான் வெளியே வந்து நேரா அக்செப்டார் ஹோலை காம்ப்ரமைஸ் பண்ண சொன்னேன். அந்த லாஜிக்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனர்ஜி பேண்ட் டயக்ராமும் வரைஞ்சிட்டேன். வெளியே வந்த எலக்ட்ரான் உடனே போய் அக்செப்டார் ஹோலை காம்ப்ரமைஸ் பண்றதுனால அக்செப்டார் லெவல வேலன்ஸ் பேண்டுக்கு பக்கத்துல போட்டுறணும். டெஃபினட்டா இந்த டயக்ராமுக்கு நாம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல, வரைஞ்சா போதும். இங்க நீ போடுற ஹோல் நம்பரும் எலக்ட்ரான் நம்பரும் இந்த லாஜிக்ஸ் இதுவே டயக்ராமுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப எனக்கு அதே டவுட் தான். ஒரே ஒரு ஹோல் தானே ஜாஸ்தியா இருக்கு, அதனால இவனை மெஜாரிட்டி கேரியர்னு சொல்லணுமா அப்படிங்கிற அதே டவுட். செகண்ட் டைம் படிக்கிறப்ப டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு திருப்பி நான் மேஜர் டயக்ராமே எடுத்துக்கிறேன், கிளீனா இருக்கிற டயக்ராம் எடுத்துக்கிறேன். நாம இந்த டயக்ராம்ல ஒரே ஒரு இம்பியூரிட்டியை டோப் பண்ணிருக்கோம். உண்மையிலுமே குரோர் கணக்குல டோப் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 lakh இம்பியூரிட்டி டோப் பண்ணா என்ன ஆகும்? 1 lakh ஹோல்ஸ் கிரியேட் ஆயிடும். இந்த 1 lakh ஹோல்ஸே போதும் எனக்கு, வேற எதுவும் தேவையில்லை. இந்த பாண்டெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தெர்மல் எனர்ஜினால பாண்டு உடையதான் செய்யும். ஸோ 2 பாண்டு உடையுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப 2 எலக்ட்ரான் வெளியே வரும், 2 ஹோலும் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி 1 lakh ஹோல், இப்போ ஒரு 2 ஹோல்னா டோட்டலா 1 lakh 2 ஹோல்ஸ்னு வந்துடும். 2 எலக்ட்ரான் வரும். அதனால எனக்கு என்ன ஆகுது? ஹோல் 1 lakh 2 மெஜாரிட்டியா இருக்கு, எலக்ட்ரான் ஜஸ்ட் 2 மைனாரிட்டி. இந்த எலக்ட்ரான் எப்ப வருது? பாண்டு பிரேக் ஆனதான் வருது. பாண்டு எப்ப பிரேக் ஆகும்? இந்த எனர்ஜி வந்தாதான் பிரேக் ஆகும். இந்த எனர்ஜி எப்ப வரும்? டெம்பரேச்சர்னால வரும். அதனால மைனாரிட்டி கேரியரை தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர்ஸ்னு வழக்கம் போல சொல்லலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுப்பா. இதான் பி டைப் செமிகண்டக்டர். அஸ் யூசல் நான் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபார் திஸ் இம்பியூரிட்டி. நான் உள்ள ரவுண்ட் பண்ணி மைனஸ் போடுறேன், வெளியே பிளஸ் போடுறேன். இந்த பிளஸ் வந்து அக்செப்டார் ஹோலை மீன் பண்ணுது, இந்த மைனஸ் இன்மொபைல் நெகட்டிவ் ஆன மீன் பண்ணுது. ஜஸ்ட் இந்த இம்பியூரிட்டியோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் தான் இது. இப்ப இந்த சிம்பிள் ரெப்ரசன்டேஷனை புரிஞ்சுக்கிறணும். அப்பதான் நம்மளுக்கு 4th கொஸ்டின் ஈஸியா இருக்கும். அப்ப சிம்பிள் ரெப்ரசன்டேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் என்னைய வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் யாருன்னா ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. என்கிட்ட 31 புரோட்டான்ஸ் இருக்கு. 31 புரோட்டான்ஸ் இருந்தா 31 எலக்ட்ரான் இருக்கும். புரோட்டான்லாம் நியூக்ளியஸா உள்ள இருக்கும்.
எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, அடுத்த ஆர்பிட்ல 8, அடுத்த ஆர்பிட்ல 18 எலக்ட்ரான், ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்ல 28 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருச்சு. டோட்டலி 31னா ஃபைனல் ஆர்பிட்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு இருக்கு. இந்த 3 எலக்ட்ரானும் சிலிக்கானோட கோவலன்ட் பாண்டா ஃபார்ம் பண்ணிருது, 3 சிலிக்கானோட. எனக்கு ஆப்போசிட்ல, இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு சிலிக்கான் வந்து என்கிட்ட பாண்டை ரெக்வஸ்ட் பண்ணுது. பாண்டை ரெக்வஸ்ட் பண்ணா நான் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும். அப்ப என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் மிஸ் ஆகுது, அதை நான் ஹோலா காமிக்கிறேன். இதுக்கு பேர் தான் அக்செப்டார் ஹோல். இந்த அக்செப்டார் ஹோல் இருக்கிற வரையும் என் பேரு ஆட்டம். 31 எலக்ட்ரான், 31 புரோட்டான் இருக்கு. இந்த அக்செப்டார் ஹோலோட கேரக்டரே என்னன்னா, எப்படா எலக்ட்ரான் கிடைக்கும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிற கேரக்டர். எங்கேயோ இருந்து ஒரு எலக்ட்ரான் என் சரௌண்டிங்ல கிடையாது, வெளியே இருந்து எங்கேயோ இருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னு அப்படி போயிட்டு இருக்கு, உடனே வாங்கிடும். இதோட நேச்சரே அதான். அப்படி எலக்ட்ரானை வாங்கின உடனே 32 எலக்ட்ரானா மாறிடும். பாடிக்குள்ள 31 புரோட்டான். அப்ப எலக்ட்ரான் டாமினேட் ஆகுது. அப்படி நான் எலக்ட்ரானை வாங்கிட்டேன்னா அப்ப என் பேர் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் அயான். அயான்னா நான் மூவ் ஆகணும், மூவ் ஆக முடியாது, 4 சிலிக்கானோட மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால என் பேர் இம்மொபைல், நெகட்டிவ் அயான். இந்த ஹோல் இருக்கிற வரையும் நான் ஆட்டம். ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டா நான் அயானா மாறேன். ஸோ அதான் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். சிம்பிள் ரெப்ரசன்டேஷன்ல மைனாரிட்டி கேரியர்லாம் எதுவும் வராது. மைனாரிட்டி கேரியரை சிம்பிள் ரெப்ரசன்டேஷன்ல போடணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ பி டைப் முடிச்சாச்சுப்பா. என் டைப் படிச்சாச்சுன்னா பி டைப் செம ஈஸி. பயங்கரமா அப்படியே அலட்டிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமா இருக்கும். இப்ப இதை ரெண்டையும் சேர்த்து படிச்சோம்னா அதான் பிஎன் ஜங்ஷன் ஆர் பிஎன் ஜங்ஷன் டயோட். அதான் 4th கொஸ்டின். அதான் அடுத்து பார்க்க போறோம். இப்ப இதுவரையும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். பி டைப்ல உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. ஓகே, இப்ப நோ டவுட் தான் சொல்றீங்க. இப்ப நான் அடுத்து பிஎன் ஜங்ஷன் போறேன். பிஎன் ஜங்ஷன் சொல்லலாம், பிஎன் ஜங்ஷன் டயோட்னு சொல்லலாம், ஆர் சிம்பிளி டயோட்னு கூட சொல்லலாம். பிஎன் ஜங்ஷன் எப்படி கிரியேட் பண்றது? நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, பி டைப்பை என் டைப்பை எடுத்து ஜாயின் பண்ணும், அதான் பிஎன் ஜங்ஷன் நினைக்கிறாங்க. தப்பு. நீங்க பியூர் செமிகண்டக்டர் சிலிக்கானோ ஜெர்மானியமோ எடுத்துக்கிட்டு ஒரு சைடு பென்டாவலண்ட் இம்பியூரிட்டியா டோப் பண்ணும், ஒரு சைடு ட்ரைவலண்டா டோப் பண்ணும். பென்டாவலண்ட் டோப் பண்ணா என் டைப் வந்துடும், ட்ரைவலண்ட் டோப் பண்ணா பி டைப் வந்துடும். இதுக்கு பேர் ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூசன். இதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பென்டாவலண்ட் டோப் பண்ணா என்னப்பா ஆகும்? ஒரு இம்பியூரிட்டிலேயே 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குமா, அதுல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் சிலிக்கானோட 4 கோவலன்ட் பாண்டை கிரியேட் பண்ணி ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் பாண்ட் இல்லாம இருக்கும், அதான் டோனார் எலக்ட்ரான். அப்படின்னா நீங்க என்ன பண்ணும்? என் டைப்ல டோனார் எலக்ட்ரானை ஹைலைட் பண்ணும், ஏன்னா அதான் மெஜாரிட்டி கேரியர். பி டைப்ல என்ன பண்ணும்? நீங்க பி டைப்ல ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி டோப் பண்ணீங்கன்னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 கோவலன்ட் பாண்டை சிலிக்கானோட ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு பாண்ட் இல்லாம இருக்கும். பாண்ட் இல்லாம இருக்கிற அந்த கேப்பை தான் நம்ம அக்செப்டார் ஹோல்னு சொல்றோம். அப்ப பி டைப்ல அக்செப்டார் ஹோலை நம்ம டிரா பண்ணுவோம். நான் அப்படிதான் டயக்ராம் வரைஞ்சிருப்பேன். இப்ப இன்னும் கேர்ஃபுல்லா கவனிக்கணும்ப்பா, குழம்பிடக்கூடாது. தெளிவாதான் சொல்லுவேன், இருந்தாலும் கவனமா கவனிக்கும். ஸோ ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூசன்ல பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியை ஒரு சைடு டோப் பண்ணி என் டைப்பையும், ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஒரு சைடு டோப் பண்ணி பி டைப்பையும் ரெடி பண்ணும். என் டைப்ல டோனார் எலக்ட்ரான் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், பி டைப்ல அக்செப்டார் ஹோல் தான் இம்பார்ட்டன்ட். நாம என் டைப் படிக்கிறப்ப 1 லட்சம் இம்பியூரிட்டி டோப் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்கோம். என் டைப் இம்பியூரிட்டியோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் இதான், உள்ள பிளஸ் போட்டு வெளியே மைனஸ் போடணும். பி டைப் இம்பியூரிட்டியோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் இதான், உள்ள மைனஸ் போட்டு வெளியே பிளஸ் போடணும். இந்த சிம்பிள் ரெப்ரசன்டேஷனை இங்க டிரா பண்ணிருக்கேன், அதை தான் நான் இப்ப பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி எத்தனை பண்ணணும்னா 1 லட்சம் பண்ணணும். இங்கட்டும் 1 லட்சம் இம்பியூரிட்டி. இப்ப இதெல்லாம் நான் வரைஞ்சிருக்கிறதுலாம் ஒரு பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி, இங்க வரைஞ்சிருக்கிறதுலாம் ஒரு ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி.
இந்த பக்கம் ஒரு 1 லட்சம் போடணும், இந்த பக்கம் ஒரு லட்சம் போடணும். பிராக்டிகலா அது நம்ம டயக்ராம்லாம் போட்டு வேலைக்கு ஆகாது. அதனால ஒரு 9 போட்டிருக்கு. அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி ஒரு இம்பியூரிட்டி இருக்குன்னா சுத்தி 4 சிலிக்கான் ஆட்டம் இருக்கும். இதுலயும் சுத்தி 4 சிலிக்கான் ஆட்டம், இதுலயும் சுத்தி 4 சிலிக்கான் ஆட்டம் இருக்கும். அதெல்லாம் காமிக்க தேவையில்லை. அதே மாதிரி இதை சுத்தி 4 சிலிக்கான் ஆட்டம் இருக்கும், இதை சுத்தி 4 சிலிக்கான் ஆட்டம், இதை சுத்தி 4 சிலிக்கான் ஆட்டம் இருக்கும். அதெல்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என் டைப்ல டோனார் எலக்ட்ரான் தான் இம்பியூரிட்டி, டோனார் எலக்ட்ரான் தான் இம்பார்ட்டன்ட். அந்த டோனார் எலக்ட்ரான் உருவாக்குற டோனார் இம்பியூரிட்டியை வரைஞ்சா போதும். சுத்தி இருக்கிற 4 சிலிக்கான்லாம் வரைய தேவையில்லை. அதே மாதிரி பி டைப்ல அக்செப்டார் ஹோல் தான் இம்பார்ட்டன்ட். அந்த அக்செப்டார் ஹோலை உருவாக்குற அக்செப்டார் இம்பியூரிட்டியை டிரா பண்ணா போதும். சுத்தி இருக்கிற 4 சிலிக்கான் போட தேவையில்ல. இப்ப நல்லா கவனமா பாருங்க. இப்ப இந்த டோனார் இம்பியூரிட்டி இருக்கா, சுத்தி 4 கோவலன் பாண்ட் கிரியேட் ஆயிருக்குமா 4 சிலிக்கானோட, அந்த டயக்ராம்ல காமிக்கல. டெம்பரேச்சர்னால அந்த பாண்ட் உடஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரானும் ஹோலும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹோலை தான் ரெட்டிங்ல 2 பிளஸ்ஸா போட்டிருக்கேன். இவன் தான் மைனாரிட்டி கேரியர். அதே மாதிரி இதுல சுத்தி சிலிக்கான் இருக்குமா, கோவலன் பாண்ட் கிரியேட் ஆயிருக்குமா. அப்ப டெம்பரேச்சர்னால கோவலன் பாண்ட் உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரானும் ஹோலும் கிரியேட் ஆகும். பி டைப்ல இந்த எலக்ட்ரான் தான் யாரு? மைனாரிட்டி கேரியர். கொஞ்சம் போய் பி டைப்பை செக் பண்ணுவோம் பாருங்க. பி டைப்ல அந்த 2 எலக்ட்ரான் தான் மைனாரிட்டி கேரியர். இவன் எப்படி வந்தான்? டெம்பரேச்சர்னால இந்த கோவலன் பாண்டு, டெம்பரேச்சர்னால வர எனர்ஜினால இந்த கோவலன் பாண்டு உடஞ்சுதான் இந்த 2 எலக்ட்ரான் வரும். அதே மாதிரி என் டைப்ல பாருங்க, திருப்பி என் டைப் டயக்ராம் போறான். என் டைப்ல பாருங்க, உங்களுக்கு வந்து என் டைப்ல ஹோல் தான் மைனாரிட்டி கேரியர். அப்படிதான் எழுதியிருப்போம். இந்த ஹோல் எப்படி வருது? டெம்பரேச்சர்னால பாண்டு உடஞ்சி இந்த ஹோல் ப்ரொடியூஸ் ஆகுது. நாம வந்து டயக்ராம்ல சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் இம்பியூரிட்டியை போட்டுட்டு மைனாரிட்டி கேரியரை என்ன பண்ணலாம்? வேற கலர்ல மார்க் பண்ணிடலாம். நான் நோட்ஸ்ல மைனாரிட்டி கேரியரே வரைஞ்சிருக்க மாட்டேன். நான் இந்த 4th கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ மைனாரிட்டி கேரியர் என்ன பண்ணிக்கணும், வரைஞ்சுக்கோ. மைனாரிட்டி கேரியரை வரைஞ்சிரு. மைனாரிட்டி கேரியர் பத்தி நீ எதுவும் எழுத வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இதுக்கு நீ நீட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இன் பியூர் செமிகண்டக்டர், one side of semiconductor is doped with pentavalent impurity, so it will become a n-type semiconductor. The other side is doped with trivalent impurity, so it becomes p-type semiconductor. In n-type, donor electrons are majority carrier. In p-type, acceptor holes are majority carrier. அப்படின்னு நீ அதை மட்டும் எழுதுனா போதும். அடுத்து என்ன? இப்ப இந்த டோனார் எலக்ட்ரான் இருக்குல்ல, இவனோட ஆட்டிடியூடே என்னன்னா எங்கேயாவது ஹோல் இருந்தா போய் உட்கார்றது. இந்த அக்செப்டார் ஹோல் இருக்குல்ல, இவனோட ஆட்டிடியூட் என்னன்னா எலக்ட்ரான் இருந்தா வாங்கிக்கும். இது ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. அப்ப அட் ஜங்ஷன்னா மீட் பண்ற இடத்துல எலக்ட்ரான் ஹோல்ல போய் உட்கார்றதுக்கு ரெடி, ஹோலும் எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ரெடி. அப்படி எலக்ட்ரான் ஹோல்ல போய் உட்கார்ந்துருச்சு, ஹோலும் எலக்ட்ரானை வாங்கிருச்சுன்னா என் சைட்ல இன்மொபைல் பாசிட்டிவ் அயன் வரும், பி சைட்ல இன்மொபைல் நெகட்டிவ் அயன் வரும். இந்த இன்மொபைல் பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் இருக்கிற இந்த ஜோன் ஆர் லேயரை டிப்ளிஷன் லேயர் ஆர் டிப்ளிஷன் ரீஜன் சொல்லலாம். பேசிக்கா இதோட மாஸ் வேற ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு அயானும் 4 சிலிக்கான் ஆட்டமோட டைப் போட்டு குண்டா இருக்கும். அதனால இதோட மாஸ் ஜாஸ்திங்கிறதையும் நம்ம சேர்த்து எழுதலாம். இதான்ப்பா செகண்ட் பாயிண்ட். ஜங்ஷன்ல எலக்ட்ரானும் ஹோலும் ரீகம்பைண்ட் ஆகும். இப்ப இந்த செகண்ட் பாயிண்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் வந்து என் டைப்ல இருக்கிற டோனார் இம்பியூரிட்டி, என்கிட்ட ஒரு டோனார் எலக்ட்ரான் இருக்கும். என்கிட்ட மொத்தம் 33 எலக்ட்ரான்னா 33 புரோட்டானு. மொதல் 3 ஆர்பிட்ல 28 எலக்ட்ரான் ஃபில் ஆயிரும். 5வது ஆர்பிட்ல 5 எலக்ட்ரான் இருக்கும். அதுல இது டோனாரு, மிச்ச 4 எலக்ட்ரான் 4 கோவலன்ட் பாண்டை கிரியேட் பண்ணிருச்சு. என்னைய மாதிரியே 1 லட்சம் பேர் இருக்கான் என் சைட்ல. நான் இங்க இருக்கேன்னா இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கான், இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கான், பின்னாடி அப்படியே லைனா கியூ கட்டி நிக்கிறாங்க. நம்ம டயக்ராம்ல என்னைய மாதிரியே 9 பேரை போட்டுரும். அடுத்து என்ன? நீங்க தான் பி சைடு. உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா 31 எலக்ட்ரான் இருக்கு. சோ தட் 31 புரோட்டான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்ல 28 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருச்சு. 4வது ஆர்பிட்ல 3 எலக்ட்ரான் இருக்கு. 3 கோவலன்ட் பாண்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒரு சைடு பாண்ட் கிரியேட் ஆகல. அதுதான் அக்செப்டார் ஹோல். நான் வந்து டோனார் எலக்ட்ரான் வச்சிருக்கேன், நீங்க அக்செப்டார் ஹோலை வச்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் 1 லட்சம் பேர் இருக்கீங்க. இப்ப நானும் நீங்களும் பக்கத்துல இருக்கோம். என்கிட்ட எலக்ட்ரான் இருக்கு, உங்கள்கிட்ட ஹோல் இருக்கு. உங்க ஹோலோட நேச்சர் என்ன? எலக்ட்ரானை வாங்குறது. என்னோட எலக்ட்ரான் நேச்சரை நான் கொடுத்துறது. நான் எலக்ட்ரானை கொடுத்துட்டா, எலக்ட்ரானை நான் வச்சிருக்கிற வரையும் நான் யாரு? ஆட்டம். எலக்ட்ரானை கொடுத்துட்டா
நான் ஒரு புரோட்டான் ஜாஸ்தியாகி பாசிட்டிவ் அயனா மாறிடுவேன். ஸோ கொடுத்துட்டு நான் பாசிட்டிவ் அயனா மாறுறேன். நீங்க எலக்ட்ரானை வாங்கிட்டீங்க, எலக்ட்ரானை வாங்குற வரையும் நீங்க ஆட்டம் 31 எலக்ட்ரான் 31 புரோட்டான். எலக்ட்ரானை வாங்கிட்டீங்கன்னா நீங்க 32 எலக்ட்ரான் 31 புரோட்டான் நெகட்டிவ் அயனா மாறி. இப்ப நான் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டேன், நீங்க வாங்கிட்டீங்க. உங்க பக்கத்துல உங்களை மாதிரியே ஒருத்தவன் இருக்கான்ல, அவனும் என் பக்கத்துல என்னைய மாதிரியே ஒருத்தவன் இருக்கான், அவன்கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிறான். உங்க பக்கத்துல இந்த சைடு உங்களை மாதிரியே ஒருத்தவன் இருக்கான், அவனும் என் பக்கத்துல என்னைய மாதிரி எந்த சைடு ஒருத்தவன் இருக்கான், அவனும் என்ன பண்றான்னா எலக்ட்ரானை வாங்கிக்கிறான். நானும் கொடுக்குற என் ஆளும் கொடுக்கறதுக்கு ரெடி, உன் ஆள் வாங்குறதுக்கு ரெடி. இதுதான் ஜங்ஷன்ல நடக்குது. அப்ப ஜங்ஷன்ல டோனார் எலக்ட்ரான் அக்செப்டார் ஹோல காம்ப்ரமைஸ் பண்ணுது, ஆர் அக்செப்டார் ஹோல டோனார் எலக்ட்ரான் வாங்கிக்குது. சாரி, அக்செப்டார் ஹோல் டோனார் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. அதனால எனக்கு என்ன ஆகுது, இதெல்லாம் நான் என்னைய மாதிரி ஆட்கள் எலக்ட்ரானை கொடுத்துட்டு பாசிட்டிவ் அயனா மாறுறோம். இதெல்லாம் நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் எலக்ட்ரானை வாங்கிட்டு நெகட்டிவ் அயனா மாறுறீங்க. இந்த அயான்ஸ் இருக்கிற பகுதி தான் டிப்ளிஷன் லேயர் ஆர் டிப்ளிஷன் ரீஜன் சொல்றோம். இந்த டிப்ளிஷன் லேயர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்தரா இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த ஹோலை போய் காம்ப்ரமைஸ் பண்றது, இந்த ஹோல்லாம் இந்த எலக்ட்ரானை வாங்குறது எக்ஸிக்யூட் ஆகாது. ஜங்ஷன்ல நடந்துரும், அடுத்தடுத்து நடக்காது. டிப்ளிஷன் லேயர் தடையா செயல்படும். ஃபர்தரா எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷனை என்கரேஜ் பண்ணாது, இது போக விடாது. டிப்ளிஷன் லேயர்ல இருக்கிற அயான்ஸ்லாம் இன்மொபைல் அயான்ஸ். இன்மொபைல் அயான்ஸ் வந்து இன்சுலேட்டருக்கு ஈக்குவல். அதனால இந்த டோனார் எலக்ட்ரான் இந்த ஹோலுக்கு போக ஆசைப்படானா போக முடியாது. இந்த ஹோலு எலக்ட்ரானை வாங்க ஆசைப்படும், ஆனா வாங்க முடியாது. இவங்க வந்து ஒரு பேரியரா செயல்படுவாங்க. இந்த பேரியருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஸ்ட்ரென்த்தை பொட்டன்சியல்னு சொல்லலாம். அப்ப டிப்ளிஷன் லேயரோட ஸ்ட்ரென்த் ஆர் பொட்டன்சியலா பொட்டன்சியல் பேரியர்னு நேம் பண்ணலாம். சிலிக்கான் வச்சு பண்ணோம்னா 0.7 வோல்ட், ஜெர்மானியம் வச்சு பண்ணா 0.3 வோல்ட். இந்த நம்பரையும் நம்ம இந்த தெர்மல் எனர்ஜின்னு ஒரு நம்பர் பார்த்தாலும் அதையும் குழப்பிடாதீங்க. தெர்மல் எனர்ஜிங்கிறது கோவலன் பாண்டை உடைக்கிற எனர்ஜி. இப்ப நான் சொல்லி இருக்கிறது டிப்ளிஷன் லேயரோட ஸ்ட்ரென்த். இதுதான் நீங்க அடுத்தடுத்து எழுதணும். அப்போ 4th கொஸ்டின்ல ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். In pure semiconductor, one side of semiconductor is doped with pentavalent impurity and the other side is doped with trivalent impurity. The pentavalent impurity, the donor electrons are majority carrier, and trivalent impurity acceptor holes are majority carrier. At junction, the donor electron will be compromising the acceptor hole of p side. Because of electron hole recombination at junction, the depletion layer is formed. It possesses immobile positive and negative ions. The depletion layer will have some strength or barrier, which is named as potential barrier. Because of that potential barrier, further recombination of electron and hole will not take place. The potential barrier of depletion layer is 0.7 volt for silicon diode, and for germanium diode it is 0.3 volt. அப்படின்னு டயோடோட சிம்பலோட வரைஞ்சு முடிச்சிருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டயோடோட சிம்பல் என்னன்னா இதான் டயோடோட சிம்பல். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சில புக்ல ஒரு பேட்டரி அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது தேவையில்ல. மைனாரிட்டி கேரியரா அப்படியே ஜஸ்ட் வரைஞ்சுக்கிட்டா போதும். எந்த இடத்துலயும் வாயை திறந்து அதை பத்தி எதுவும் என்ன பண்ணாத, பேசாத. நான் சொல்லுவேன், சொல்ற வரையும் பேசாத. அப்ப இந்த 2 டயக்ராமு, சிம்பல், நான் இப்ப சொன்ன எக்ஸ்பிளனேஷன், இதான் இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோட். தனியா என் டைப்னா நிறைய எலக்ட்ரான் இருக்கும், தனியா பி டைப்னா நிறைய ஹோல் இருக்கும், யூஸ்லெஸ். ரெண்டையும் சேர்க்கணும், சேர்த்தா யூஸ்ஃபுல்லா மாறும். சேர்த்தா ஒரு புது காம்பனன்ட் கிடைக்குது, இதுக்கு பேர் டயோட். அந்த காம்பனன்ட் இப்ப நான் வந்து டயோட மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டேன், வாங்கினதுக்கு அப்புறம் டிப்ளிஷன் லேயர் ஃபார்ம் ஆகாது. எப்போ ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன் பண்றோமோ, எப்போ டோப்பிங் பண்றோமோ, அப்பயே டிப்ளிஷன் லேயரும் ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். நான் முன்னேற்பாடா என்ன பண்றேன், இந்த எலக்ட்ரான் போயிருச்சுன்னா இது பாசிட்டிவ் அயனா மாறும், எலக்ட்ரானை வாங்கிருச்சுன்னா நெகட்டிவ் அயனா மாறுங்கிறதுலாம் செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின்ல ரெகனைஸ் பண்ணி வச்சதுனால இங்க ஈஸியா எழுதிட்டான். செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின்ல ரெகனைஸ் பண்ணலன்னா இந்த ரவுண்டு போட்டிருக்கிற பிளஸ், வெளியே இருக்கிற மைனஸ், இதுக்கெல்லாம் அர்த்தமும் புரியாது, இமேஜினேஷனும் வராது. இதான்ப்பா லாஜிக். ஸோ இப்ப நான் என்னைய மாதிரி இருக்கிறவங்களாம் எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கும், நீங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் ஹோலை வச்சுட்டு ரெடியா இருக்கீங்க. நான் எலக்ட்ரானை கொடுக்குறேன், நீங்க ஹோலை வாங்குறீங்க. நான் கொடுத்துட்டு பாசிட்டிவ் வேணா மாறுறேன், நீங்க வாங்கிட்டு நெகட்டிவ் வேணா மாறுறீங்க. நம்ம இருக்கிற பகுதிக்கு தான் டிப்ளிஷன் லேயர்னு பேரு. ஒன்ஸ் நாம ஃபார்ம் ஆனவனே நம்மள மாதிரியே பின்னாடி இருப்பான், எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். உங்களை மாதிரியே பின்னாடி ஒருத்தன் இருப்பான், ஹோல் வாங்குறதுக்கு, ஹோல் வந்து எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா டிப்ளிஷன் லேயரா மாறி அவங்கள போக விட மாட்டோம். அப்ப டிப்ளிஷன் லேயர் வில் ஹாவ் சம் ஸ்ட்ரென்த், அதுக்கு பேர் பொட்டன்சியல் பேரியர். அவ்வளவுதான், முடிச்சாச்சுப்பா. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த கொஸ்டின் எடுத்து இந்த மைனாரிட்டி கேரியர் போடுங்க, 2 பிளஸ் போடுங்க, 2 மைனஸ் போடுங்க. முடிஞ்சா வேற கலர்ல போடுங்க.
ப்ளூல போடுங்க, இல்லைன்னா பென்சில்ல போடுங்க, பிளாக்ல போடாதீங்க. ஆல்ரெடி பிரிண்ட் அவுட்டும் பிளாக்லயே இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் புரியாது. அதை பத்தி எதுவும் எழுதலாம் வேணாம், அது ஜஸ்ட் இருக்கட்டும். அதை பத்தி எதுவும் எழுதலாம் வேணாம், அது அப்படியே ஹோல்டுல இருக்கட்டும். ஸோ 4th கொஸ்டின் ஓவர். இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? 4th கொஸ்டின் ஓவர். கிளியரா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாமா? இன்னும் 2 கொஸ்டின் பார்க்கணும், சில ப்ராப்ளம்ஸும் பார்க்கணும். ப்ராப்ளம் பார்க்காம விட்டாலும் அடுத்த கிளாஸ்ல சிக்கலாயிரும், திருப்பி முதல்ல இருந்து படிக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா, அடுத்து 5th கொஸ்டின். இதான் இனிமேல டயோடு. இந்த டயோட நான் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ண போறேன். அப்ப டயோடஸ் ஃபார்வர்ட் பயாஸ், இதான் டைட்டில். டயோட்ல ஒரு சைடு என் சைடு வந்துடும், ஒரு பக்கம் பி டைப் வந்துடும், நடுவுல டிப்ளீஷன் லேயர் இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸ்னா பேட்டரியோட மைனஸ என் சைட்லையும் பேட்டரியோட பிளஸ் பி சைட்லையும் கனெக்ட் பண்ணும். இதான் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் தியரியா கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும். The external battery, negative polarity of battery is connected to N side, positive polarity of battery is connected to P side. பொதுவா பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போற எஃபெக்ட வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்ப பேட்டரினால வர எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. டிப்ளிஷன் லேயர்ல பாத்தீங்கன்னா +2 மைனஸ்னு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கு. டிப்ளிஷன் லேயர் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட் சைட்ல இருக்குன்னு செகண்ட் பாயிண்ட் எழுதலாம். இந்த செகண்ட் பாயிண்ட் எழுதலைனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எழுதுனா சூப்பரா இருக்கும் தியரியில. இதையும் எழுதலாம். எழுதிட்டு செகண்ட் பாயிண்ட விட்டுருங்க. விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு தடவை டயக்ராம் போட்டுக்க. இது என் சைடு, இது டிப்ளிஷன் லேயர், இது பி சைடு. பேட்டரி போட்டா பேட்டரியோட மைனஸ் என் சைடுல இருக்கு, பேட்டரியோட பிளஸ் பி சைடுல இருக்குன்னு திருப்பி டயக்ராம் போட்டுக்க. நான் இந்த பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ண இந்த மைனஸ்லாம் டோனார் எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும், பிளஸ்லாம் அக்செப்டார் ஹோலை ரிப்பல் பண்ணும். பிகாஸ் ஆஃப் திஸ் ரிப்பல்சிங் ஆக்டிவிட்டி இந்த இடத்துல பழைய மாதிரியே டோனார் எலக்ட்ரான் வந்துடும், இந்த இடத்துல பழைய மாதிரியே அக்செப்டார் ஹோல் வந்துடும். ஸோ இதை தான் நீங்க அடுத்து எழுதணும். when we increasing battery value, the minus of battery will repel donor electron and plus of battery will repel acceptor hole. அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, இங்க டிப்ளிஷன் லேயர்ல பழைய மாதிரியே டோனார் எலக்ட்ரானும் டிப்ளிஷன் லேயர்ல பழைய மாதிரியே அக்செப்டார் ஹோலும் கிரியேட் ஆகும். அதனால டிப்ளிஷன் லேயரோட வித் ரெடியூஸ் ஆன ஒரு ஃபீல் வருது பாருங்க. டிப்ளிஷன் லேயர் இருக்கு இங்க, இந்த இடத்துல இல்ல. சோ அப்ப வித் ஆஃப் டிப்ளிஷன் லேயர் கெட்ஸ் ரெடியூஸ்ட். இப்படி வித் ஆஃப் டிப்ளிஷன் லேயரை கம்ப்ளீட்டா வேனிஷ் பண்றதுக்கு, டெமாலிஷ் பண்றதுக்கு நாம இங்க யூஸ் பண்ண வேண்டிய பேட்டரி வேல்யூ 0.7 வோல்ட்டா இருக்கணும் சிலிக்கான்னா, 0.3 வோல்ட்டா இருக்கணும் ஜெர்மானியம். ஏன்னா டிப்ளிஷனோட ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நீங்க டிப்ளிஷன் லேயரை காலி பண்ணிடணும். அப்ப இதான் 3வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பேட்டரி கனெக்ஷன் எழுதணும், செகண்ட் பாயிண்ட்ல எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிப்ளிஷன் லேயர் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட்ல இருக்குன்னு எழுதணும். தேர்ட் பாயிண்ட்ல பேட்டரி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றப்ப வித் ஆஃப் டிப்ளிஷன் லேயர் ரெடியூஸ் ஆகுதுன்னு எழுதணும். எப்படி ரெடியூஸ் ஆகுது? மைனஸே ரிப்பல் பண்ணுது, பிளஸே ரிப்பல் பண்ணுது, அதனால டிப்ளிஷன் லேயர் வித் ரெடியூஸ் ஆகுதுன்னு எழுதணும். ஃபார் கம்ப்ளீட் எலிமினேஷன் ஆஃப் டிப்ளிஷன் லேயர் we need to give 0.7 வோல்ட் ஃபார் சிலிக்கான் டயோட், 0.3 வோல்ட் ஃபார் ஜெர்மானியம் டயோட்னு எழுதிடும். இப்போ இந்த இடத்துல 0.7 வோல்ட் ஆர் 0.3 வோல்ட் இப்போதைக்கு இருக்கு, டிப்ளிஷன் லேயர் எலிமினேட் ஆயிடுச்சு. நீங்க அதோட கிரேட்டர் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா 0.8, 0.9, 1, 1.1 மைல்டா வோல்டேஜ் ரைஸ் பண்ணீங்கன்னா பேட்டரியோட மைனஸ் இங்க இருக்கிற லட்சக்கணக்கான டோனார் எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். அந்த டோனார் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பி சைட்ல இருக்கிற அக்செப்டார் ஹோல்னால அட்ராக்ட் ஆகும். அப்போ ஒரு ஹெவி எலக்ட்ரான் ஃப்ளோ
ஃப்ரம் என் சைட் டு பி சைட் டிராவல் ஆகும். ஹெவி எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு இன்னொரு பேர் கரண்ட். அப்ப இந்த வோல்டேஜை தாண்டிட்டா டயோட்ல ஒரு ஹெவி எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும், விச் மீன்ஸ் கரண்ட் இருக்கும். ஒரு 1.1 வோல்ட் கொடுத்துட்டு இல்ல 0.8 வோல்ட் 0.9 வோல்ட் கொடுத்துட்டு டயோட தொட்டு பாத்தீங்கன்னா சுல்லுன்னு இழுக்கும். கரண்ட் ஃப்ளோனால எலக்ட்ரான் ஃப்ளோனால சுல்லுன்னு இழுக்கும். ஸோ ரொம்ப கம்மி வோல்டேஜ்லேயே சூப்பரான கரண்ட் கிடைக்கும். ஸோ டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்ல கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை டெக்னிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா டயோட் இஸ் டர்ன்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இதான் ஃபார்வர்ட் பயாஸ். எலக்ட்ரான் என் சைட்ல இருந்து பி சைடுக்கு டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹோல் பி சைட்ல இருந்து என் சைடுக்கு டிராவல் ஆகுதுன்னு மாத்தியும் சொல்லலாம். பட் ஒரு விஷயத்த பேஸா வச்சுக்கிட்டு சொன்னாவே போதும். ரெண்டையுமே பேஸா வச்சுக்கிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒன்ன பேஸா வச்சுக்கிட்டு சொன்னாவே போதுமானது. முடிச்சாச்சுப்பா. அதுக்கப்புறம் ஒரு கிராஃப் வரையணும். இதை விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல வோல்டேஜ், வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல கரண்ட் போடணும். மொதல் 0.7 வோல்ட் ஆர் 0.3 வோல்ட் வரையும் கரண்டே இருக்காது, ஏன்னா டிப்ளிஷன் லேயர் எலிமினேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் ரைஸ் ஆக கரண்ட் வந்து பயங்கரமா ரைஸ் ஆகும். வோல்டேஜ் ரைஸ் ஆக கரண்ட் ப்ரொபோஷனலா ரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க வோல்டேஜ் கம்மியா ரைஸ் பண்றப்பே கரண்ட் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போனன்சியலா ரைஸ் ஆகுது. அப்ப டயோடு ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணல அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்க எழுதுறதுன்னா எழுதுங்க. இந்த விஐ கிராஃப்ல ஸ்லோப் ஆர் 1 ஸ்லோப் கண்டுபிடிச்சா டயோடோட ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அதை எழுதுறதுனா எழுதலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் நோட்ஸ்ல எழுதல, இதுவே போதுமானதுதான். ஸோ இந்த ரெண்டு டயக்ராமு, இது இப்போ இந்த ரெண்டு டயக்ராம்லையும் நீங்க மைனாரிட்டி கேரியர் போட்டுக்கோங்க. 2 +, 2 - 2 +, 2 மைனஸ்னு நான் ரெட்டிங்ல போட்டிருக்கேன்ல, அந்த மைனாரிட்டி கேரியர் போட்டுக்கோங்க. மைனாரிட்டி கேரியரை பத்தி இந்த கொஸ்டின்ல எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார்வர்ட் பயாஸ்ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பேட்டரி கனெக்ஷன் பத்தி ஃபர்ஸ்ட் எழுதணும், டிப்ளிஷன் லேயரோட டைரக்ஷன் பத்தி எழுதணும், சாரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பத்தி எழுதணும், டிப்ளிஷன் லேயர் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு எழுதணும், கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு தேவைப்படுதுங்கிறது எழுதணும். அப்புறம் அதுக்கு மேல வோல்டேஜ் கொடுத்தா எலக்ட்ரான் ஃப்ரம் டோனார் எலக்ட்ரான் ஃப்ரம் என் சைட் வில் மூவிங் டு பி சைட் வில் அட்ராக்டட் பை பி சைட் அக்செப்டார் ஹோல். அப்ப எலக்ட்ரான் ஹெவியா இங்கிட்டு ஃப்ளோ ஆகும், விச் காஸ் கரண்ட். கரண்ட் இருக்கிறதுனால டயோட் ஆன்னு சொல்லலாம். கிராஃப் வரைஞ்சு பார்த்தா கரண்ட் வந்து எக்ஸ்போனன்சியலா இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் ஸ்மால் வேரியேஷன் ஆஃப் வோல்டேஜ். அப்ப டயோடு ஓம்ஸ்லாம் ஒபே பண்ணலன்னு சொல்லலாம். இதுக்கு ஸ்லோப் ட்ரை பண்ணனா 1 ஸ்லோப் ட்ரை பண்ணீங்கன்னா V/I வரும். V/Iங்கிறது டயோடோட ரெசிஸ்டன்ஸ் RFன்னு எழுதலாம். டயோட் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் RFன்னு எழுதலாம். டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்னு கேட்டாலும் இதான் ஆன்சர், ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டாலும் இதே ஆன்சர் தான். ரெண்டு கொஸ்டினுக்கு இந்த ரெண்டு ஆன்சரை இந்த ஆன்சரை அப்படியே நீங்க எழுதிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 முடிச்சாச்சு. டயோடஸ் ஃபார்வர்ட் பயாஸ் முடிச்சாச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியராப்பா? கிளியரா? ஸோ மைனாரிட்டி கேரியர் டிராப் பண்ணா போதும். மைனாரிட்டி கேரியர் கோவலன் பாண்ட் உடஞ்சி வருது, தெர்மல் எனர்ஜினால வருது. அதை பத்தி எதுவும் பேச வேண்டிய அவசியம் இந்த கேள்வியில கிடையாது. கிளியராப்பா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகேப்பா. அப்ப நான் அடுத்த கொஸ்டின் போறேன். டயோடஸ் ரிவர்ஸ் பயாஸ். நீங்க இப்ப இந்த டயோடஸ் ஃபார்வர்ட் பயாஸ், டயோடஸ் ரிவர்ஸ் பயாஸ் மொத்தம் 6 டயக்ராம் வரும். எல்லாத்துலயும் 2 டயக்ராம் இருக்கும். எல்லா டயக்ராம்லயும் நீங்க இந்த மைனாரிட்டி கேரியரை வேற கலர்ல மார்க் பண்ணிருங்க. நோட்ஸ்ல இருக்காது, நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் அடுத்து என்ன பண்றேன்னா டயோடஸ் ரிவர்ஸ் பயாஸ் போறேன். நோட்ஸ்ல பேஜ் தலைகீழா இருக்கும். ரிவர்ஸ் பயாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்வர்ட் பயாஸ் வரும். ரிவர்ஸ் பயாஸ்ல என்ன பண்ணும்? முதல்ல டயோட் எடுத்துக்கோங்க. இது என் சைடு, இது பி சைடு, டிப்ளிஷன் லேயர். இப்படிதான் டயோட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரிவர்ஸ் பயாஸ்னா பேட்டரியோட பிளஸ் என் சைட்லையும் பேட்டரியோட மைனஸை பி சைட்லையும் கனெக்ட் பண்ணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போற எஃபெக்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப பேட்டரினால வர எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிப்ளிஷன் லேயர்ல வர எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. இது ரெண்டாவது பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட்டுக்காண்டி தான் இந்த டயக்ராம் போட்டிருக்கோம். இப்ப திருப்பி இன்னொரு தடவை ஃப்ரெஷ்ஷா டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ பேட்டரியோட பிளஸ்ஸை என் சைட்லையும் பேட்டரியோட மைனஸை பி சைட்லையும் கனெக்ட் பண்ணிட்டேன். பொதுவா இந்த பிளஸ் டோனார் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும், இந்த மைனஸ் அக்செப்டார் ஹோலை அட்ராக்ட் பண்ணும். பிளஸ் டோனார் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்றதுனால டோனார் எலக்ட்ரான் கேன்சல் ஆகும், மைனஸ் அக்செப்டார் ஹோலை அட்ராக்ட் பண்றதுனால அக்செப்டார் ஹோல் கேன்சல் ஆயிடும். டோனார் எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா எனக்கு இன்மொபைல் பாசிட்டிவ் அயன் வந்துடும், அக்செப்டார் ஹோல் காலி ஆயிடுச்சுன்னா இன்மொபைல் நெகட்டிவ் அயன் வந்துடும். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா டிப்ளிஷன் லேயரோட வைடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டியூரிங் ரிவர்ஸ் பயாஸ் the battery plus will attract donor electrons, the minus polarity of battery will attract acceptor holes. Because of that, width of depletion layer get increased. Depletion layer oda width increase ஆச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த்ங்கற பொட்டன்ஷியல் பேரியர் இன்க்ரீஸ் ஆகும். டிப்ளிஷன் லேயர் இருக்கிற வரையும் என் டைப்ல இருக்கிற டோனார் எலக்ட்ரான் பி டைப்ல இருக்கிற அக்செப்டார் ஹோலுக்கு மூவே ஆகாது. இப்ப டிப்ளிஷன் லேயர் பெருசாயிட்டே இருக்கிறதுனால என் டைப்ல இருக்கிற டோனார் எலக்ட்ரானால பி டைப்புக்கு போக முடியாது. அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகாது. எலக்ட்ரான் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகலைன்னா கரண்ட் இருக்காது. கரண்ட் இல்லைங்கிறத டயோடஸ் ஆஃப்னு சொல்லலாம். நீங்க ரிவர்ஸ் பயாஸ்ல டயோட டச் பண்ணா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காது. ஃபார்வர்ட் பயாஸ்ல சுள்ளுன்னு இழுக்குன்னு சொன்னால ரிவர்ஸ் பயாஸ்ல அது நடக்காது. இப்ப நான் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையணும். ரிவர்ஸ் வோல்டேஜ் கரண்ட் கிராஃப் போட்டேன், அதான் கரண்ட் 0 ஆச்சு. அப்ப நீங்க வோல்டேஜ் ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு கரண்ட் வராது. இப்ப நார்மலா நீங்க அம்மீட்டர் கனெக்ட் பண்ணும் கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு. நான் இந்த இடத்துல மைக்ரோ அம்மீட்டர் கனெக்ட் பண்றேன். அப்படி மைக்ரோ அம்மீட்டர் கனெக்ட் பண்றப்ப கொஞ்சோண்டு கரண்ட் வருது. நான் தொட்டு பாக்குறப்ப எனக்கு ஃபீல் ஆகல, ஆனா மைக்ரோ அம்மீட்டர் வச்சு செக் பண்றப்போ ஒரு மினிமம் கரண்ட் வருது. இந்த மினிமம் கரண்ட் யாருனால வருதுன்னா மைனாரிட்டி கேரியரோட மூவ்மெண்ட்னால வருது. பாருங்களா, பிளஸ்க்கு பிளஸ். இப்ப மைனாரிட்டி கேரியர் பாருங்க, ரெட்டிங்க பாருங்க, பிளஸ்க்கு பிளஸ் மைனஸ்க்கு மைனஸ். அப்ப தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர் ரொம்ப கம்மியா இருக்கும். ரிவர்ஸ் பயாஸ்ல அந்த மைனாரிட்டி கேரியர் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டி கேரியர் டோனார் எலக்ட்ரான் மூவ் ஆகல, டிப்ளிஷன் லேயர் இருக்கிறதுனால மூவ் ஆக முடியாது. இந்த பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரான் அந்த சைடு போக முடியாது, டிப்ளிஷன் லேயர் இல்லைன்னா தான் போக முடியும். அதனால மெஜாரிட்டி கேரியர் மூவ் ஆகல. ஆனா மைனாரிட்டி கேரியர் என்ன ஆகலாம்னா பிளஸ் பிளஸ்னாலே ரிப்பல் ஆகலாம், மைனஸ் மைனஸ்னாலே ரிப்பல் ஆகலாம். அப்ப மைனாரிட்டி கேரியரோட மூவ்மெண்ட் இங்க வரும். அதனால வர கரண்ட் தான் இந்த கொஞ்சோண்டு கரண்ட். அதை லீக்கேஜ் கரண்ட் ஆர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த கரண்ட்டை போட்டுட்டு இங்க நீங்க லீக்கேஜ் கரண்ட் ஆர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் விச் காஸ் டியூ டு மைனாரிட்டி கேரியர்னு எழுதுனா போதும். கிராஃப்லேயே இப்படி எழுதுனா போதும், வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்ல. நம்ம சிலபஸ் படி இது நெக்லிஜிபிள். நம்ம சிலபஸ் படி ரிவர்ஸ் பயாஸ்ல டயோட் ஆஃப் கரண்ட் 0 தான். இந்த லீக்கேஜ் கரண்ட்ங்கிறது ஹைலி நெக்லிஜிபிள். அப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல டயோடு வேலை செய்யாது. டயோடு தான் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு நீங்க இந்த வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணீங்கன்னா ஒரு செட்டைன் வோல்டேஜ், அதை பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்லுவோம், அதுல டயோடு டேமேஜ் ஆகி ஹை கரண்ட் வரும். எப்பயுமே பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு போகக்கூடாது. கடையில டயோடு பர்ச்சேஸ் பண்றப்ப ரிவர்ஸ் பயாஸோட பிரேக் டவுன் வோல்டேஜ் எவ்வளவுன்னு கேட்கணும். அவங்க 50 வோல்ட்னு சொன்னாங்கன்னா நீ 49 வரையும் போகலாம், அது வரையும் கரண்டே வராது. நீ 50, 51 போயிட்டா டயோடு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், ஒரு தீஞ்ச ஸ்மெல் வரும். ஒயர் எரிஞ்சா எப்படி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வரும். அப்ப டயோட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதை ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த பிரேக் டவுனை பத்தி ஜினார் டயோட்ல டீடைல்டா படிக்கலாம். இங்க நீங்க எழுத வேண்டிய பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். The battery plus is connected to N side and battery minus is connected to P side, then it is reverse bias. The applied electric field and depletion electric field are in same direction. During reverse bias, the plus polarity of battery will attract donor electron, minus polarity of battery will attract acceptor hole, so that depletion layer width get increased. Because of width of depletion layer is increased, the potential barrier of depletion layer also increased. Due to that, the majority carrier of N type donor electron will not cross depletion layer and to reach P side. So current produced in reverse bias is 0, which is named as diode is off. But when we use micro ammeter, in reverse bias, the minimum current is measured in ammeter, which is leakage current or reverse saturation current, which will cause due to minority carrier flow. அப்படின்னு எழுதுனா போதும், அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டாலும் இதான், ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு தியரி கேட்டாலும் இதான். ஸோ இப்போ 6 கொஸ்டின் முடிச்சாச்சுப்பா. இந்த 6 கொஸ்டினை ரிசம்பிள் பண்ற மாதிரி, இந்த 6 கொஸ்டின்ல இருந்து டைரக்டா வர மாதிரி ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
அதை மட்டும் நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் ரெண்டு கர்வையும் சேர்த்து வரைஞ்சிருக்கேன். இப்ப நான் நேரா கொஸ்டின் நம்பர் 3க்கு போறேன். இந்த மிடில் ஆஃப் டிப்ளிஷன் லேயர் ஆஃப் ரிவர்ஸ் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டி அப்படின்னு டேஷ் போட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம் ரிவர்ஸ் பயாஸ்ல டிப்ளிஷன் லேயர் பெருசாகுது. டிப்ளிஷன் லேயர் பிளஸ் பெருசாகுதுன்னா பிளஸ் எல்லாம் இந்த பக்கம் போகும், மைனஸ்லாம் அந்த பக்கம் போகும். அதாவது இன்மொபைல் பாசிட்டிவ் அயன் ஒரு எண்ட்லையும் இன்மொபைல் நெகட்டிவ் அயன் ஒரு எண்ட்லையும் இருக்கும். ஸோ நான் தான் இன்மொபைல் பாசிட்டிவ் அயன் இந்த எண்டில் இருக்கேன், நீங்க இன்மொபைல் நெகட்டிவ் அயன் அந்த எண்டில் இருக்கீங்க. பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போற எஃபெக்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. மிடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா 0 ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. ஏன்னா மைனஸ் ரொம்ப தூரத்துல இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா வராது. இல்லைன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, நான் பிளஸ்ஸா நீங்க மைனஸா, மிடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா 0 ஆகும் அப்படின்னு டைபோல்ல டெரைவ் பண்ணியிருக்கோம். டைபோல்ல ஒரு சைட்ல பிளஸ் இருக்கும், ஒரு சைட்ல மைனஸ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் மிட் பாயிண்ட் பாருங்களேன், உங்களுக்கு 0 இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் மிட் பாயிண்ட் இஸ் 0. அதை எழுதுனா போதும். ஸோ இதான் என்னது இதுக்கான ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டின் மட்டும் நான் ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு சொல்றேன்ப்பா. தேர்ட் வந்து டாட் வச்சுக்கோங்க. ஏதோ நான் தப்பா சொல்ற மாதிரி தெரியுது, நான் உனக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்ட் மட்டும் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஜினார் டயோட் வரப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன்னா ஃபோர்த் கொஸ்டின் போறேன், இம்பார்ட்டன்ட் போட்டுக்கு. பியூர் செமிகண்டக்டர் at 500 Kelvin has equal number of electrons and hole. Concentration of 1.5 into 10 power 16 meter power minus 3. Doping by indium increases Np to 4.5 into 10 power 22 meter power minus 3. The doped semiconductor is solved. Pure semiconductorல இண்டியம் டோப் பண்றாங்கப்பா. இண்டியம் பி டைப். பி டைப்பை டோப் பண்ணா ஹோல் அதிகமாயிடும். அதை கொடுத்துட்டு கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்கறாங்க. இண்டியம் பி டைப் ட்ரைவேலண்ட் அப்படின்னா ஒன்னு ஆப்ஷன் ஏ வரணும், இல்லைன்னா ஆப்ஷன் பி வரணும், ஆப்ஷன் சி வரணும். பிஓ டிஓ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன், ஹோல் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கப்பா. எந்த ஃபார்முலானா இந்த ஃபார்முலா Ni ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு Ne இன்டு Np. Niனா இன்ஸ்டன்ட்ரிக் செமிகண்டக்டர்ல வர கான்சென்ட்ரேஷன் வேல்யூ. அதை ஸ்கொயர் பண்ணி லெஃப்ட் சைட்ல எழுதுங்க, ரைட் சைட்ல Ne இன்டு Npன்னு போட்டுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல இன்ஸ்டன்ட்ரிக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க, இண்டியம் டோப் பண்ணதுக்கு அப்புறம் வர ஹோலோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டு எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப Ne கண்டுபிடிச்சா Ni ஸ்கொயர்ட் பை Npன்னு வரும். Niக்கு பதில் 1.5 into 10 power 6 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிட்டேன். Np 4.5 into 10 power 22 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதையும் அப்படியே எழுதிட்டேன். சால்வ் பண்ண இந்த மாதிரி கொஸ்டின் கான்சென்ட்ரேஷன் வச்சு கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. நம்மளுக்கு தியரியில ஃபார்முலாலாம் வராது, ஒரு சின்ன லாஜிக்ல இந்த ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் எழுதும். சொல்யூஷன்ல இதை பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும், அதை மைண்ட்ல வச்சுட்டு ஃபாலோ பண்ணு. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சிருக்கேன். தேர்ட் கொஸ்டின் டாட் வச்சுட்டு நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அடுத்து நேரா எங்க போறேன்னா 7th கொஸ்டினுக்கு போறேன். Graph of potential barrier versus width of depletion layer for unbiased diode is shown A. In comparison to A, graph B and C are obtained after biasing the circuit in different ways. Identify type of biasing in B and C. சாதாரண டயோடோட கிராஃப் யாரோட கிராஃப்னா பொட்டன்சியல் பேரியர் ஆர் டிப்ளிஷன் லேயரோட வித்தோட கிராஃப். இந்த கிராஃப் பியும் சியும் பயஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிராஃப். நம்ம இப்பதான் பார்த்தோம், ஃபார்வர்ட் பயாஸ்ல டிப்ளிஷன் லேயரோட வித்து குறையும், அப்போ பொட்டன்சியல் பேரியரும் குறையும். ரிவர்ஸ் பயாஸ்ல டிப்ளிஷன் லேயரோட வித்து இன்க்ரீஸ் ஆகும், அப்போ அதோட ஸ்ட்ரென்த்ங்கிற பொட்டன்சியல் பேரியரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நார்மல் டயோட கம்பேர் பண்றப்ப இதுல பொட்டன்சியல் பேரியர் அதிகமா இருக்கு பாருங்க, இப்போ இது ரிவர்ஸ் பயாஸ். நார்மல் டயோட கம்பேர் பண்றப்ப இதுல பொட்டன்சியல் பேரியர் குறைஞ்சிருக்கு, அப்ப இது ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப கிராஃப் பி ரிவர்ஸ் பயாஸ், கிராஃப் சி வந்து ஃபார்வர்ட் பயாஸ். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நான் 4 முடிச்சிருக்கேன், 7 முடிச்சிருக்கேன். அடுத்து நான் நேரம் எங்க போறேன்னா 9 போறேன். 2 semiconductor material X and Y shown in figure are made by doping germanium crystal with indium and arsenic respectively.
The two are joined end to end and connected to battery as shown. Will the junction be forward or reverse biased? Sketch VI graph. Pure semiconductor X side indium dope பண்ணிருக்காங்க, Y side arsenic dope பண்ணிருக்காங்க. Indium trivalent. அப்ப X வந்து P type, arsenic pentavalent. அப்ப Y வந்து N type. அப்ப இது P type, இது N type. P typeக்கு பேட்டரியோட மைனஸ் இருக்கு, N typeக்கு பேட்டரியோட பிளஸ் இருக்கு. அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ். அப்ப ரிவர்ஸ் பயாஸ்னு எழுதிட்டு ரிவர்ஸ் பயாஸ் கிராஃப் போடணும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்ப்பா. இந்த 3 கொஸ்டின் தான் என் டார்கெட். நான் இந்த 3 கொஸ்டினை இப்பயே படிச்சுட்டா அடுத்த கிளாஸ்ல இந்த தியரி எல்லாம் ரீவைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா சிம்பிளா ஃபார்வர்ட் பயாஸ்ல டயோட் ஆன், ரிவர்ஸ் பயாஸ்ல டயோட் ஆஃப் அப்படிங்கிற அந்த கீ பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஸோ நீங்க இந்த 6 தியரி கொஸ்டினையும் நல்லா ஸ்ட்ராங்கா பார்த்து வச்சுக்கோங்க. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஏதாவது டவுட் இருந்தா டவுட்டை சாட் பண்ணுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டு நீங்க லாக் அவுட் ஆகிக்கலாம். தேங்க்யூப்பா.